ஸ்டார்ட் பண்ணலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிறதான பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்தி கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் கணவன் மற்றும் மனைவி. கிறிஸ்துவுக்குள் கணவன் மனைவி எனக்கூடிய தலைப்பின் கீழாக சற்று நேரம் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தலைமை ஸ்தானம், அந்த தலைமை ஸ்தானத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகின்ற ஒரு வாய்ப்பு மற்றொருவருக்கு. ஒருவருக்கு தலைமை ஸ்தானம், மற்றொருவருக்கு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஆர்டர் எப்படி வருதுன்னு நம்ம கவனிக்கும் போது, ஒவ்வொரு புருஷன், அதாவது ஆண் மக்களுக்கு யார் தலையா இருக்கிறான்னு சொல்றாரு? கிறிஸ்து. அதே நேரத்தில் ஸ்திரீக்கு புருஷர் ஒவ்வொருத்தரும் தலையா இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அப்ப இந்த ஆர்டர்ல ஒரு அடக்குமுறையோ அராஜகமோ அடிமைத்தனமோ காணப்படுதா, அல்லது அன்பு சார்ந்த ஒரு பிணைப்பு காணப்படுதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை நம்ம என்ன சொல்ல முடியாது. ஏன்னா யாருடன் கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு வசனம்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தலை. ஒவ்வொரு ஆண் மக்கள், புருஷர்கள்னு வர்றது ஆண் மக்களை குறிக்கும். ஆண் மக்களுக்கு யார் தலை? கிறிஸ்து. ஸ்திரீகளுக்கு புருஷர்கள் தலை. அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, தெய்வீக திட்டமே எப்படி இங்க அமைகிறது என்று நம்ம பார்க்கும்போது, முதலாவது பரலோகமும் பூலோகமும் இணைந்து பரலோக பிதாவாகிய தேவனுக்கு ஒரு குடும்பம் என்று நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 3:14-15 வாசிங்க. எபேசியர் 3:14 முதல், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறாரு. அந்த குடும்பம் எங்கேயும் இருக்கிறதா குறிப்பிடுறாரு. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சேர்த்து ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு. அந்த குடும்ப தலைவர் பிதாவாகிய தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிடணும் அப்படின்றது இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 2 வசனம், இப்ப நம்ம படிச்சிட்ட 2 வசன பகுதிகளும் இன்னமும் நம்மளுடைய பாடத்தினுடைய ஆதார வசனம் இல்லை. இந்த பாடத்தினுடைய கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் திருத்துவ கொள்கைக்காரர்கள் ஒருவேளை இந்த வசனம் எல்லாம் கண்ணில் பட்டா கொஞ்சம் சிந்திப்பாங்க. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாருன்னு சொல்லும் போதே அங்க சமத்துவம் இல்லை, அங்க ஒரு கீழ்ப்படிதல் மற்றும் ஆளுமை பத்தி பேசுது. ஸ்திரீக்கு புருஷர், புருஷருக்கு கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தேவன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஆளுமை, அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வகுப்பாரை பத்தி அந்த வசனம் பேசுது. இங்க பார்க்கிறோம் டோட்டல் குடும்பம். பரலோகத்துல பிதாவாகிய தேவன் 2 பிரதான தூதர்கள் இருந்தாங்க, மிகாயேல், கேப்ரியேல். லூசிஃபர் கூட அதிகாலை விடுவெளி நட்சத்திரங்கள். இவங்கெல்லாம் நிறைய கேருபீன்கள், சேராபீன்கள், அப்புறம் தூதத்துவங்கள், கர்த்தத்துவங்கள்னு நிறைய குடும்பங்கள்ல நிறைய கேட்டகரி இருக்காங்க. பூமியில தேவன் தமது சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்த ஆதாம் ஏவாள், அவங்களுக்கு கீழே நிறைய ஆளுகை இருக்கு. அவங்க ஆளுகை செய்யக்கூடிய ஜீவ ஜந்துக்கள், மிருகங்கள் அப்படின்னு இதை ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிற அந்த ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இப்படி பரலோகம் பூமி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தோம்னா அது ஒரே குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரே முதலாளி, ஒரே தலைவர் பிதாவாகிய தேவன். இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு?
இந்த பாடத்திற்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி மேல் மூடி, மேல் தளம் சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை குறிக்கும். காரணம், அந்த மூடியில பியூர் கோல்டு மட்டும்தான் இருக்கும், அதுல உட்டு வராது, சித்தி மரம் வராது. உள்ள இருக்கக்கூடிய அந்த மேல் மூடிக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய பெட்டி மாம்சத்தில் இருந்து மகிமையடைந்த கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கும். ஏன்னா அது சித்தி மரத்தால் செய்து பொன் தகட்டால் மூடப்படும். இதுல இன்னும் மேலான பாயிண்ட் சொல்லும்போது சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க, ராஜ்யத்துல முழு மனுக்குலமும் இந்த குடும்பத்துக்குள் கூட்டி சேர்க்கப்படும். பிதாவாகிய தேவன் தலை, கிறிஸ்து சரீரமாகிய சபை, திரள் கூட்டம், மகிமைய ராஜ்யத்துல பூலோகத்துல பரிபூரணம் அடைந்த முற்பிதாக்கள், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் முழு மனுக்குலமும் நியாய தீர்ப்புல தேர்ச்சி பெற்று பரிபூரணப்பட்டிருக்கும் போது ஒரே ஃபேமிலி, யாருக்குள்ளே எந்த கருத்து வேற்றுமையும் கொள்கையில வேறுபாடுகளோ ஜாதி மத பிரச்சனைகளோ எதுவுமே இருக்காது, ஒரே தேவன். அதான் குடும்பம் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டதுதான் அந்த முழு ஃபேமிலியும். அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்ப இந்த விஷயத்தை நம்ம முன்னுரையாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஃபேமிலி அப்படின்னா தகப்பன் ஸ்தானம் யாருக்கோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் மனைவி, குழந்தைகள், அனைவருடைய கடமையும். புரியுதுங்களா? இப்போ பரலோக பிதாவாகிய தேவன் முழு குடும்பத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிறார் என்று பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பூமியில் காணப்படக்கூடிய ஒரு அருமையான உறவு தான் கணவன் மற்றும் மனைவியினுடைய உறவு. இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய நிழல் பொருள் பார்க்கிறோம். அது மாதிரி இயற்கையில தேவன் நிறைய சத்திய செய்தியை வச்சிருக்கிறார். நமக்கு கடந்த லாஸ்ட் நம்ம பார்த்துட்ட பட்டர்ஃப்ளை கூட உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பட்டாம்பூச்சியில எவ்வளோ லெசன் பார்த்தோம். அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நாம நெருங்கி பயணிக்கக்கூடிய நமது உறவுகள் மத்தியில தேவன் தெய்வீக திட்டத்தை வச்சிருக்கார். அப்பா, அம்மா, பிள்ளைகள் என்று அனுதின வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய மெம்பர்ஸ் மத்தியில, சகோதர சகோதரிகள் மத்தியில, அவர்கள் குடும்பங்கள் மத்தியில தேவன் மாபெரும் சத்தியத்தை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு தான் கிறிஸ்துவுக்குள் கணவன் மற்றும் மனைவி என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப முதலாவது அந்த ஆதார வசனத்துல நம்ம பார்த்தோம், ஒரு ஆளுமை இருக்கு, அதற்கு கீழே ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. அங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷர் தலையாக இருக்கிறார். அப்ப தலை ஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? புருஷர்களுக்கு. ஸ்திரீக்கா? யாரு இது? கொஞ்சம் தூக்கத்தை விட்டு எந்திரிங்க. யாரு? புருஷர்களுக்கு தான் தலைஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைஸ்தானம் கணவன்மார்களுக்கு அல்லது புருஷர்களுக்கு. அப்ப பிரியமானவர்களே, இது இன்னைக்கு சமுதாயத்துல பெண் அடிமைத்தனம் என்று ஒரு விஷயம் இருக்கு. அங்க போயிடாதீங்க, அது ரொம்ப மோசமானது. தேவனுடைய சிந்தை அது கிடையாது. ஆணாதிக்கம், பெண் வன்கொடுமை, கொடுமைப்படுத்துறது, இங்கெல்லாம் விட்டு வெளியில வந்து அன்பின் நிமித்தம் இந்த பாடத்தை தேவனுடைய சிந்தையிலிருந்து கவனிக்கணும். கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளும் உலகத்தார் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இதுதான் சத்தியம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த டிவைன் ஆர்டர், ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷர் தலையா இருக்கணும், கிறிஸ்துவுக்கே தேவன் தலையா இருக்கணுங்கிற இந்த ஆர்டர் எங்கேயே ஆல்ரெடி தேவன் வச்சிருக்கிறார் என்று சொல்லும்போது, ஏதேனின் சிருஷ்டிப்பிலேயே தேவன் வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 to 24 வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசவுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனத்துல ஆண்களுக்காக பெண்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்களா, பெண்களுக்காக ஆண்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க? யாருக்காக யார் படைக்கப்பட்டிருக்காங்க? இப்போ ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல,
அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தேவன் ஏவாளை படைச்சார். இப்ப ஏவாள் தனியா படைக்கப்பட்டாங்களா? இல்ல. அப்ப யாருல ஒரு பங்கு தான் ஏவாள்? இப்ப பர்சன்டேஜ் பிரிச்சோம்னா 60 இந்த பக்கம் போயிடுச்சு ஆதாம கிட்ட, 40 ஏவாள் கிட்ட வந்துருச்சு. அப்படின்னா சகோதரர் ரசல் அவர்கள் ஆசரிப்பு கூடாரம் நிழலான புத்தகம், அதுல நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வித்தியாசங்கள்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல சொல்றார், பரிபூர்ண மனிதனுடைய கேரக்டர் குணலட்சணத்தை தேவன் டிவைட் பண்ணாராமா, ஆணும் பெண்ணுமாக பகுத்தாராமா. அப்படின்னா நீங்க கேட்கலாம், அப்போ ஆதாம் பரிபூர்ணமா இல்லாம போயிடுவாரே? நோ, அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். குணலட்சணத்தை மாத்திரம். ஆதாமுடைய சரீர பரிபூரணம், சிந்தையின் பரிபூரணம் அதெல்லாம் அப்படியே இருக்கும். சரீரத்துல ஹெல்த்தா இருப்பாரு, அதுல மாற்று கருத்துல. என்ன அருமையான வார்த்தையை சகோதரர் குறிப்பிடுறாருன்னா, முரட்டு சுபாவமும் கோபமும் நல்ல பலமும் ஆளுமையும் யாருக்கு போயிடுச்சுன்னா ஆண்களுக்கு. பெண்களுக்கு வெக்கம், நாணம், ஆண்கள் தப்பு பண்ணா அவங்களுக்கே அட்வைஸ் பண்றது, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது புத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கூச்சம், தன்னடக்கம், இதெல்லாம் யாருக்கு வச்சிட்டாரு? ஆமா. அப்ப மென்மையான சுபாவத்துல பெண்களையும் முரட்டு சுபாவத்துல ஆண்களையும் படைச்சிருக்கிறார். விழுந்து போன பின்னாடி தான் இது ஆணாதிக்கமா மாறிடுச்சு. ஆதாம் ஏவாளை தன் சரீரமாக தான் நேசிச்சார். புரிஞ்சுட்டீங்களா? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார்கள் சொல்லும் போது ஆதாம் அந்த சரீரத்தை எப்படி நேசிச்சிருக்காருன்னா தன்னை போல. மாறாக இன்னைக்கு நான் ஆம்பளை அப்படிங்கிறாங்க, பெண்களை அடிமைத்தரப்படுத்துறவங்க. அந்த மாதிரி ஒரு காரியம் இன்னைக்கு விழுந்து போன சுபாவத்தில் நடக்குது. அந்த மாதிரி தேவன் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துல படைக்கல. இதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்துல மறுபடியும் எப்படி ஆகும் சகோதரர் ரசல் சொல்றாருன்னா, மீண்டும் ஏதேனை போல மாறும். அப்படின்னா எப்படின்னா, அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒரு பூரண புருஷர்களாகும் நிலைமைக்கு வந்துருவாங்க, சகோதரிகளும் சேர்த்து. அப்ப சகோதரர் ரசல் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, பிரதர் அப்படின்னா ஆண் பெண் டிஃபரெண்ட் இருக்குமா இருக்காதா, சரீர வேற்றுமை இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது, ஐ டோன்ட் நோ. அவர் சொன்ன பதில் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஏவாளும் ஆதாம் இருந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து ஸ்திரீகளும் புருஷர்களும் பூரணம் அடைஞ்ச ராஜ்யத்துல ஆண் பெண் வித்தியாசம் இருக்காதுன்னு சொல்றாரு. சரீரத்தில் தெரியாதுன்ட்டாரு, பட் எல்லாரும் பூரணமான ஒரு புருஷர் நிலைமையில இருப்பாங்க. ஏன்னா பரலோகத்துல தூதர்களுக்குள்ள ஆண்பால் பெண்பால் கிடையாது. மகிமை அடைந்த பூமியிலையும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அப்படி இருப்பாங்க. அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே இருப்பாங்க. இப்ப இடைப்பட்ட காலம் எதற்காக ஆணுக்கு பெண்ணை தேவன் துணையாக ஏற்படுத்தினார்? முக்கியமான ரீசன் இனப்பெருக்கத்திற்காக. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் நிறைவேறணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ரத்தத்தினாலே சந்ததி உருவாகணும் அப்படின்னா, அந்த மனிதனை ரெண்டா பிரிக்கிறாரு ஆதாம் ஏவாள். ஏவாள் என்ற பெயருக்கு ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தாய் என்று அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்திரீகள் கருவுல குழந்தைகளை சுமக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்களுக்குள் இருந்துதான் முதல் பெண் உருவாகிருக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? இந்த பழமொழிக்கு வெகு நாளா ஆன்சர் தெரியாம நிறைய பேர் பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல முட்டையில இருந்து தான் வந்துச்சு, இல்ல கோழியில இருந்து தான் வந்துச்சு. இப்ப பதில் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் பைபிள்ல இருந்தே? கோழி யாரு? ஆதாம். அவருக்குள்ள இருந்துதான் என்ன வந்துச்சு? சந்ததியே உருவாச்சு. சோ இனிமே முட்டைக்குள்ள இருந்து வந்துச்சான்னு என்ன பண்ண வேண்டாம், நம்ம ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பிரதர்ஸுங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அடுத்த வசனம் படிக்க போறோம், சகோதரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8 முதல். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடு எதை வலியுறுத்துது? புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக படைக்கப்படல,
ஸ்திரீயே புருஷனுக்காக படைக்கப்பட்டவள். சம்பந்தம் இல்லாம ஒரு வார்த்தை வருது, ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள கடவர்கள். இது ஏன் இந்த இடத்துல சொன்னாரு? யார் நிமித்தம் நீங்க எல்லாம் முக்காடு போடுறீங்க சகோதரிகள் எல்லாம்? அம்மா சொல்றாங்க தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்காண்டி முக்காடு போடுறோம். நான் கேட்கறது, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீகள் முக்காடு போடணுங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்? அப்படின்னா முதலாம் உலகத்தை திருத்த வந்த தூதர்கள் ஸ்திரீகள் அழகானவர்கள்னு பார்த்து கல்யாணம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பூமியில ராட்சத பிறவிகள், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கேட்டிருக்கீங்கல்ல, அந்த தூதர்கள்லாம் இப்ப உங்களை பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்? தூதர்கள் நிமித்தம் முக்காடு போடுங்க. ஏன்னா ஸ்திரீகள் அவங்க நெருங்கி, இப்ப கெட்டு போன தூதர்கள் நம்ம மத்தியில தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது தூதர்கள் யார் தெரியுங்களா? இதுக்கு சகோதரர் ரசல் அவருடைய கமாண்ட். தேவ செய்தி கொடுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அவர்கள் நிமித்தம் பெண்கள் உங்களுடைய அழகை நீங்க மறைக்கணும், அவ்வளவுதான். பாயிண்ட் புரியுதுங்களா? தேவ தூதர்களுக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, லிட்ரல் தேவ தூதர்கள் உங்களை நெருங்கி கவனிக்கிறாங்க, அவங்க நிமித்தம் உங்கள் அழகை நீங்க என்ன பண்றீங்க? மறைக்கிறீங்க. 2, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய போதகர்கள் தேவ தூதர்கள். தூதுனா என்ன? வான தூதர்களையே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா அப்படி பதில் யோசிப்போம். சத்தியத்தை தூதாக சொல்லுகிறவர்கள் அவர்கள் நிமித்தம். அதனாலதான் மேக்சிமம் முக்காடை நம்ம என்ன பண்ணணும் சகோதரிகள்? கட்டாயம் போட்டிருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் இன்னொரு அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்துது. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒபே இருக்கு இல்லைங்களா? இந்த முக்காடு இன்னொரு விதத்துல நமக்கு எதை கத்துக் கொடுக்குதுன்னா, ஸ்திரீகள் சபையை அடையாளப்படுத்துறீங்க. அடுத்து நான் சபை எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கு அப்படின்றத நீங்க உங்க முக்காட்டின் மூலம் என்ன பண்றீங்க? சொல்லிட்டு இருக்கிறீங்க அன்பான சகோதரர். இப்ப விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. ஆகிலும் அங்கிருந்து, ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. இப்ப ஆண்களுடைய ஆணவத்தை அப்படியே இந்த வசனம் என்ன ஆயிடுச்சு? தரைமட்டமாக்கிடுச்சு. இப்பதான் சகோதரிகள் சிரிக்கிறீங்க. ஏன்னா ஆண்களுக்காக தான் பெண் படைக்கப்பட்டவள், ஆண்களுக்காக தான் படைக்கப்பட்டவள். இவ்வளவு நேரம் அப்படியே ஒன் சைடா போன மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வசனம் இருந்துச்சு, நம்ம ஒன்னும் சும்மா பேசல. இப்போ கிறிஸ்துவுக்குள் ஸ்திரீகள் இல்லாமல் புருஷனும் இல்லை அப்படின்னு ஒரு பேலன்ஸான ஒரு தகவலை சொல்றார். நெக்ஸ்ட், ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. யாரும் காலரை தூக்க முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்ப ஸ்திரீகள் கேட்பாங்க, ஆதாம் ஒரு ஸ்திரீயை தான் கொண்டு வந்தாரு வெளியில, நாங்க கோடிக்கணக்கான பேத்த எங்க வயிற்றுல இருந்து சுமக்குறோம், கொண்டு வர்றோம். இப்பதான் கலகலகல்னு சிரிக்கிறாங்க சகோதரிகள் எல்லாம். ஆமா, ஏன்னா தெய்வீக திட்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? யாரையும் உயர்த்துறதோ யாரையும் தாழ்த்துறதோ இல்லை. யாரும் தேவனுக்கு முன்னாடி மேன்மையெல்லாம் பாராட்டவே முடியாது. ஒரு ஆணுக்குள்ள இருந்து ஒரு ஸ்திரீ தான் வந்தாங்க. இப்போ பல ஸ்திரீகளுக்குள்ள இருந்து பல ஆண்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. எனவே கிறிஸ்துவுக்குள் ஸ்திரீகள் இல்லாமல் புருஷர்களும் இல்லை, ஆண்கள் இல்லாமல் ஸ்திரீகளும் இல்லைன்னு ஒரு நியாயமான கன்க்ளூஷனை அப்போஸ்தலன் நீங்க கொடுக்கிறார். ஏன்னா அப்படி ஒன் சைடாவே போயிட்டு ஆண் ஆதிக்கமாக அப்படி மாறிடுச்சு உலகம். ஆனா சத்தியத்துக்குள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதுல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கோம். இவ்விதமாக நம்ம பார்க்கும்போது ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதாவது கணவன் மனைவி உறவை குறித்து பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய இந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியினுடைய உறவு யாருக்கும் யாருக்கும் இடையே இருக்கக்கூடிய அருமையான நிழல் என்று சொல்லும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கணவன், சரீரமாகிய சபை மனைவி, ஆவிக்குரிய மணவாளன், ஆவிக்குரிய திருச்சபையை இங்க ஆண்களும் பெண்களும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்துறாங்க. திருமண பந்தத்தின் மூலமாக இணைகின்ற ஒரு ஜோடி அவங்களுடைய திருமண அடையாளத்தில் யாரை சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, மணவாளனாக கிறிஸ்துவையும் மணவாட்டியாகிய சபையையும். மேடையில உட்கார வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைக்கு சில தேவ செய்தி போகும். அதை கவனிக்கிற நிலைமையில பொண்ணு மாப்பிள்ளை இருக்க மாட்டாங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களும் எப்ப சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட போவோம், மேல போய் கிஃப்டை கொடுத்துட்டு கீழே இறங்குவோம் அப்படிங்கிற வேகத்துல இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற எந்த திருமணத்திலையும் கணவன் மனைவிக்கு தேவையான ஆலோசனைகளை சப்ஜெக்ட்ல கொடுத்து அதை அவங்க கவனிச்சுட்டு போயிருந்தா வாழ்க்கையில பிரச்சனையே வந்திருக்க கூடாது. அப்ப எவ்வளவு நேரம் தேவ செய்தி கொடுப்பாங்க? அதிகபட்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம். என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இந்த பாடம் ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட ஜோடிகளுக்கும்
ஆல்ரெடி தம்பதிகளா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும், இனிமேல் கல்யாணம் ஆக போறவங்களுக்கும், ஆல்ரெடி வாழ்ந்து ஏறக்குறைய முடிக்க போறவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்மளுடைய லைஃபை திரும்பி பார்ப்பதற்கும் மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வலுப்படுத்தி கொள்வதற்கும் பேருதவியாக இருக்கும். இப்ப கிறிஸ்துவுக்குள் கணவன் மனைவி என்று சொல்லும்போது அதற்கான வசன பகுதி 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமா, ஒரே புருஷன் மணவாளனாகிய கிறிஸ்து. இன்னைக்கு மணவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். இன்னைக்கு ஏராளமான ஸ்திரீகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ உலகத்துல. அந்த எல்லா ஸ்திரீகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி இல்லை. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே உண்மையான மணவாளனுக்கு மணவாட்டியாக தகுதி அடைய முடியும். அவர்கள்தான் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும். இவ்விதமாக பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற பாடங்கள்ல சில கேள்விகள் சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எழலாம். ஒரு சகோதரி என்னிடம் கேட்டாங்க, பிரதர், பைபிள்ல இருக்கிறது ஓகே, உலகம் இன்னைக்கு அடிமைத்தனப்படுத்துது, பைபிள்ல கூட ஆணுக்கு பெண் அவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்லாம் ஆர்டர் இருக்கு, வசனமும் அப்படிதான் சொல்லுது. ஆனா மற்றொரு வசனம் நமக்கு இப்படி சொல்லுதே, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? கலாத்தியர் 3:28 வாசிங்க. கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை எடுத்துட்டு பழைய ஏற்பாட்டுல என்னமோ இருந்துட்டு போகுது, வெலா எலும்ப உருவி படைக்கிறார் படைக்கல, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். புதிய ஏற்பாட்டுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையும் கிடையாது, சுயாதீனம் என்றும் கிடையாது, ஆணும் இல்லை. இந்த வசனத்தை எடுத்துட்டு இப்ப நம்ம எல்லாருக்கும் சமத்துவம் மாத்திரமே சபையில் இருக்கு, ஆண் பெண் வேற்றுமை பத்தி பேசக்கூடாது, அல்லது கீழ்ப்படிதல் ஆளுமை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒருவேளை இந்த வசனத்தை எடுத்து யாராவது காமிச்சா நம்மளுடைய பதில் என்ன? என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்ன பதில் அப்புறம் சொல்றேன். உங்களுடைய பதில் என்ன? ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சகோதரர் ரசல் அவர்களுடைய பதில் என்னன்னா, ஆண் பெண்கிற வேறுபாடு புது சிருஷ்டிக்கு இல்லை, அவ்வளவுதான். புது சிருஷ்டிங்கிறது ஒரு கரு, சரீர வேற்றுமை இல்லை நீங்க சொல்லப்பட்டிருக்கா? அப்ப கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னா நம்ம எதுல தான் இருக்கோம் எல்லாருமே? இப்ப சேர் கூட எப்படி போட்டு உட்கார வச்சிருக்கோம்? ஒரு பக்கம் ஆண்கள் கலந்து போட்டா நல்லா இருக்குமா? கன்வென்ஷன்ல என்ன பண்றோம்? அப்படித்தானே பண்றோம். அப்போ சகோதரர் ரசல் என்ன சொல்றாங்கன்னா, மரிக்கிற வரைக்கும் இந்த ஒழுங்கை நம்ம ஃபாலோ பண்ணித்தான். சாவு நம்மளை பிரிச்சு மகிமையில் பங்கடைகிற வரைக்கும் ஆண் பெண் வேற்றுமை நமக்குள்ள என்ன ஆகாது? ஒழியாது. கரு புது சிந்தைக்குள்ள ஆண் பால் பெண் பால் இல்லை, அது உயிர்த்தெழுதல்ல பங்கடையும் போது நம்ம யாருமே ஆண் என்றும் பெண் என்றும் தெரிய மாட்டோம். எப்போ? மகிமையின் உயிர்த்தெழுதல்ல ஆண்டவரோடு பங்கெடுக்கும் போது. அது வரைக்குமே நம்ம யார் தான்? கிறிஸ்துவுக்குள் சுயாதீனம் இருக்கு, அன்பு இருக்கு, அரவணைப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இது எதுவுமே ஆணவத்தை பத்தி பேசல, அடக்குமுறை பத்தி பேசல. ஆனால் ஆண் பெண் எனக்கூடிய வேற்றுமையை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்? என்ன காரணம்? தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி ஏவாளை உருவாக்குனாரு. அது தேவன் செய்த செயல்பாடு. அதுக்கப்புறம் ஏவாளுக்குள்ள இருந்து நிறைய சிருஷ்டிகள் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து தலைஸ்தானத்தை அல்லது முக்கியமான ஊழியங்களை ஆண்கள் மாத்திரம் ஏன் செய்யணும்? சகோதரிகள் செய்தால் என்ன தப்புங்கிற ஒரு கேள்வி சபைக்குள்ள எழலாம் இல்லைங்களா? உலகத்துக்குள்ள அந்த அடிமைத்தனம் இருக்கலாம், நமக்குள்ள ஏன் அந்த சமத்துவம் இருக்கக்கூடாது? அப்படிங்கும்போது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைங்கிற வசனத்தை தப்பா புரிஞ்சதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. புது சிந்தையில தான் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, சரீர வேற்றுமை இருக்கு. முக்கியமான இன்னொரு பதில் என்னன்னா, 1 தீமோத்தேயு 2:14. 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். மேலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேலும்ங்கிற வார்த்தை கடந்து போங்க விஷயத்தை, ஒருவேளை கொஸ்டின் வந்துச்சுன்னா கவனிங்க அப்படிங்கிறார். மேலும் ஆனபடினாலே அந்தப்படியே எப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எதுக்கு நம்மளை வழி நடத்துதுன்னா, ஒரு சந்தேகம் வருதுன்னா அடுத்து கவனிங்க. மேலும் ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு
மீறுதலுக்கு உட்பட்டார். யார் வஞ்சிக்கப்படல? இதுல சில பாயிண்ட்லாம் இருக்கு, சொன்னா சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நான் ரொம்ப ஸ்மூத்தாவே கொண்டு போக விரும்புறேன். ஏன்னா அதுக்கு 2 பாடம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் சபையில ஸ்திரீயின் பங்கு அப்படின்னு 2 பாடம் இருக்கு. அது இதுல நான் கொண்டு வர விருப்பப்படல. இந்த பாடத்துக்கு இசைவா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன் சுவிசேஷ யுகத்துல ஆண்களை மட்டுமே தேவன் ஊழியத்துக்கு பயன்படுத்துறார்? ஆசரிப்பு கூடார நிழல்ல பெண்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை தான் சகோதரர் ரசல் காட்டுறார். ஏன்னா சாத்தான் ஏதேன் தோட்டத்துல சோதனை வைக்கும் போது அங்க ஆதாமும் இருந்தாரு, ஏவாளும் இருந்தாங்க. ஆதாமுக்கும் அந்த பழத்தை அடிக்கடி கவனிக்க சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஆனா அவர் விழுந்து போகல. சென்சிட்டிவ் இப்ப இந்த இடத்துல யாரு? சகோதரிகள். சடனா உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்க, அழுதுருவீங்க. பாத்தீங்களா, நான் சொல்லாம அவங்களே சொல்றாங்க. நான் சொன்னா கூட பிரதர் வந்து எங்களை இப்படி சொல்லிட்டாரேன்னு நீங்க நினைக்கலாம். அவங்களே சொல்றாங்க நாங்க அழுதுருவோம், சடனா கோபம் வரும், உடனே கண்ணீரும் வரும், பாசமும் அதிகமாகும், விரோதமும் அதிகமாகும். இப்போ அந்த அந்த தன்மையை சாத்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஆம்பளையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? விழ பண்ணிட்டாரு இல்லைங்களா? இதனால சகோதரர் ரசல் கொடுக்கிற பதில், சுவிசேஷ யுகத்துல சகோதரிகளுக்கு முக்கியமான ஊழியங்கள் இல்லை. சிலரை போதகராக, மூப்பர்களாக, மேய்ப்பர்களாக, கண்காணிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக ஏற்படுத்தினார்னு எபேசியர்ல ஒரு ஆர்டர் வரும். அந்த எபேசியர்ல வர்ற ஆர்டருக்கு முன்னாடி கிரேக்க பாஷையில சிலரை ஆண் போதகராக, சிலரை ஆண் தீர்க்கதரிசியாக, சிலரை ஆண் மேய்ப்பராக, சிலரை ஆண் கண்காணியாகங்கிற வார்த்தை மிஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றார் சகோதரர் சார். புரியுதுங்களா? கொடுத்தா என்ன ஆகும் ஊழியத்தை? பிரதர் சொல்றார் 2000 அப்படின்னு. சகோதரிகள் சொல்லுவாங்க 2 மட்டும் இல்ல பிரதர், கொடுத்து பாருங்க, எத்தனையா வேணாலும் ஆகும். நிஜமா இல்லைங்களா? ஏன்னா உங்க வாய் கொண்டு சொல்றீங்க. இப்போ ரேஷன் கடையில ஒரு 20-30 ஸ்திரீகள் நிற்கிறாங்க, 2 ஆண்கள் நிற்கிறாங்க. சத்தம் இல்லாம வாங்கிட்டு போறாங்க ரேஷன் பொருளை. இவங்க 20 பேரும் 20 பேர் கூட சண்டை. இயல்பாகவே எதை வெளிப்படுத்துறாங்க தெரியுதுங்களா? அந்த அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து இவங்களுக்கு குறைவுபட்ட அந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சென்சிட்டிவ். ஈஸியா ஏமாந்துருவாங்க. சடனா எதையும் பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? நம்பிடுவாங்க, அதிகம் பாசம் வச்சிருவாங்க. அதனால தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால முக்கியமான ஊழியங்கள் உங்களுக்கு வேண்டாம். கணக்கு கொடுக்கக்கூடிய ஊழியங்களை அப்புறம் யார் செஞ்சுக்கிட்டோம்? நீ உங்களுக்கு கிஃப்ட் தேவன் என்ன கொடுத்துருக்காரு தெரியுங்களா? பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைய பெத்தெடுத்தாலே போதும், பத்தாது, குழந்தைய நல்லா வளர்க்கணும். பிள்ளை பேரு 2 விதத்துல இருக்கு. 1 பிள்ளையை பெத்து உலகத்துக்கு கொண்டு வர்றது, 2 அந்த பிறந்த குழந்தையை வளர்த்து உலகத்துக்கு நல்ல ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தும் போது அந்த ஸ்திரீக்கு ரட்சிப்பை எதுக்குள்ளேயே வச்சுட்டாரு. ஆனா அதிக ஆக்கினை வரும் என்று அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகங்கிற இந்த ஆபத்தை யாருக்கு வச்சிட்டாரு? ஆண்களுக்கு. புரியுதுங்களா? ஆனா சகோதரிகள் என்ன செய்யலாம்னா, நம்ம கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சத்தியத்தை சாட்சியா சொல்லுங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சாட்சியா எங்க வேணாலும் சொல்லுங்க. புல்பீட் ஊழியம் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சபையை நிர்வகிக்கக்கூடிய ஊழியம் தான் யாருக்கு இல்ல? சகோதரிகளுக்கு இல்லையே தவிர, கிறிஸ்து தந்த அந்த சுயாதீனத்துல தேவன் உங்களுக்கும் அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க யாருக்கு வேணாலும் எந்த சந்தர்ப்பத்துல வேணாலும் தனிப்பட்ட விதத்துல அறிவிக்கலாம். புல்பீட் ஊழியம் மட்டும்தான் அவர்களுக்கு இல்லை. அப்ப பிரியமானவர்களே, இதுதான் பெண்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம். சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, நீங்க யாரும் என்னை தப்பா புரிஞ்சுக்கூடாது. பெண்களை யார் அதிகமா பயன்படுத்துறாங்கிறதையும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. எகிப்துல டயானா, ஐசிஸ், இந்தியாவில் காளியம்மாள், மாரியம்மாள், மேரியம்மாள், இவங்களெல்லாம் யார் பயன்படுத்திட்டு இருக்கா? பாத்தீங்களா, வேகமா. இப்ப தெய்வீக திட்டத்துல அதிகம் பயன்படுத்துறது யார்? யார? தேவன் ஆண்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாராமா. நீங்களே சொல்றீங்க, நான் சொல்லல. தேவன் ஆண்களை பயன்படுத்துறாரு, சாத்தான் எங்களை எல்லாம் பயன்படுத்துறாருன்னு அவங்களா சொல்லிட்டதுனால இந்த அக்னியில இருந்து நானு விடுவிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. சகோதரர் ரசல் அவர்களுடைய கருத்து புரியுதுங்களா? தேவன் ஆண்களை சில ஞானமுள்ள செயல்பாடுகளுக்காக பயன்படுத்துறாரு. ஆனா சாத்தானால் பயன்படுத்தப்படுற
சில தெய்வங்களாக அந்த பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. சுவிசேஷ யுகத்துல அந்த ஆர்டரை சத்தியத்தின் அடிப்படையில தேவன் ஆண்களுக்கு மாத்திரமே கொடுத்தார். இப்ப முக்கியமான பாடத்துக்குள்ளான முக்கியமான விஷயத்துக்குள்ள கடந்து நம்ம போலாம். இப்ப புது சிருஷ்டியினுடைய இந்த ஆர்டர்ல கணவன் மனைவி உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு. அப்ப தலைக்கு ஸ்திரீயானவள் எப்படி கட்டுப்படணும் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு குடும்ப உறவு ஆரம்பமாகுது. இப்ப இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல மேக்சிமம் சந்தோஷம் சமாதானம் நீடிக்கணும் அப்படின்னா பரலோக பிதாவாகிய தேவனுடைய ஒரு குடும்பத்தை நமது மாம்சீக குடும்பத்துக்குள்ள இருந்து நம்ம வெளிப்படுத்துறோம். இப்போ பரலோகம் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு மினி சாம்பிள் எதுங்க? நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பம். இங்க கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க இல்லைங்களா? இவங்க எல்லாரையும் குறித்து சகோதரர் சொல்லும்போது மினி பரலோகமா இருக்கணும். உடன்படிக்கை செஞ்சிட்ட ஒரு குடும்பம், தாயும் தகப்பனும் குழந்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு குடும்பம் மினி பரலோகமா இருக்கணும்னா கணவன் மனைவிக்கு தகுந்த காரியத்தை அவர் செஞ்சு கொடுக்கணும். மனைவி சரியான நிலையில அவங்க கணவனுக்கு ஆற்றக்கூடிய கடமைகளை அவங்க செய்யணும். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து குழந்தைகள் நம்ம அப்பா அம்மா சத்தியத்தில் இருக்காங்கன்னு அவங்க மாறணும். சோ குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஆர்டர் மற்றும் டிசிப்ளின் அங்க காணப்படும். எங்க இருந்து தொடங்கணும்? இந்த ஒரு சரியான ஒரு குடும்ப உறவுக்குள், அந்த பந்தத்துக்குள் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கணும் அப்படின்னா, அந்த நிழலை நம்மளுடைய லைஃப்ல வெளிப்படுத்தணும்னா இது எங்க இருந்து சாத்தியம் அப்படின்னா, முதலாவது ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை மாத்திரமே விவாகம் பண்ணணுங்கிறதுல இருந்து இது ஆரம்பமாகும். பெரும்பான்மையான சபைகள்ல நிறைய சகோதர சகோதரிகள் வரன் கேட்டு பயோடேட்டா அனுப்புறாங்க. நிறைய திருமணங்கள் லேட்டாயி நடத்தி வைக்க முடியாமலாம் போயிடுச்சு. அப்ப சில சகோதர சகோதரிகள் அவங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ள பெயர் சபைக்குள்ள திருமணம் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல அவங்களுடைய எதிர்காலம் எவ்வளவு கேள்விக்குறி ஆச்சு அப்படின்னா, அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படும் போது சத்திய வாழ்க்கையை விட்டு அந்த கணவனோ மனைவி இவங்களை பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க. ஒண்ணு பெயர் சபைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா உலகத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. இப்போ இது ரூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டி தான் விவாகம் பண்ணணுங்கிறது ஆலோசனை. இந்த ஆலோசனையை முறையே பின்பற்றினால் நல்லா இருக்கும் குடும்பம், புரியுதுங்களா? ஆனால் அந்த ஆலோசனையை தவிர்க்கும் போது அதற்கான பிரச்சனைகளையும் உடன்படிக்கை பண்ணினவங்க தான் சந்திச்சே ஆகணும். அதற்கு முன்னாடி சில கண்டிஷன் 6th வால்யூம்ல நமக்கு சொல்றாரு, வாசிக்க கேட்போம். 659வது பக்கம். மனுக்குலத்தின் தனி நபர்கள் எல்லாரும் ஒரே அளவுக்கு வீழ்ந்துவிடவில்லை என்றும், சில சமயங்களில் மனைவி தன்னுடைய புருஷனை காட்டிலும் திறமையான மனதும் இருதயமும் உடையவளாக காணப்படுகிறாள் என்றும் எடுத்து கூறப்படலாம். இப்படியான சூழ்நிலைகளில் நல்ல திறமையுடனும் தீர்க்கமுடனும் சாமர்த்தியத்துடனும் காணப்படும் ஒரு மனைவி ஒரு குடும்பத்திற்கு தலையானவள் என்றும் புருஷன் அவளுக்கு துணையானவன் என்றும் எண்ணப்படக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி இருக்கலாகாது என்று நாம் பதில் கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தில் ஒரு திவ்ய ஒழுங்கு புறக்கணிக்கப்பட்டது. ஏனெனில் எந்த ஒரு ஸ்திரீயும் தன்னை விட பண்பிலும் திறமையிலும் குறைந்திருக்கிறவனும் தனக்கு அவன் தலையாய் இருக்கிறான் என்று சரியான முறையில் சொல்ல முடியாத ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ள கூடாது. போதும். இதுவரைக்கும் என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, எங்க இருந்து பேசுறாருன்னா, இன்னைக்கு உலகத்துக்குள்ள எல்லாரும் வீழ்ச்சி அடைஞ்ச நிலைமையில இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல ஆண்களை விட பெண்கள் அறிவுல தேர்ச்சி பெற்றவங்களும் இருக்காங்க, பலசாலிகளாகவும் இருக்கிறாங்க, திறமை வாய்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. ஆண்கள் அவங்கள விட கொஞ்சம் பலவீனமானவங்களும் இப்ப விழுந்து போன பூமியில பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிற சூழலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழல்ல ஏன் திறமை இல்லாத ஒரு நபரை நல்ல திறமைசாலியான ஒரு அதாவது திறமை இல்லாத ஒரு ஆண்மகன் திறமையுள்ள ஒரு பெண்ணை விவாகம் பண்ணக்கூடாது? அதாவது தலை என்று சொல்ல முடியாத அளவுக்கு பலகீனமான ஒரு ஆணை ஒரு அறிவுள்ள ஒரு பெண், நல்லா படிச்சிருக்கலாம், அந்தஸ்துல உயர்ந்து இருக்கலாம், அவங்க அந்த ஆணோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கலாம், படிப்புல அறிவுல எல்லாத்துலயும். ஏன் திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் எழுப்பும்போது, கிறிஸ்துவுக்குள் கணவன் மனைவியா இணைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆலோசனை, அதாவது இந்த பாடம் உண்மையான தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஆர்குமெண்ட் பண்றவங்களுக்கு கிடையாது. அப்படி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் துவக்கமே படிப்பிலும் அறிவிலும் அந்தஸ்திலும் எல்லாவற்றிலும் தன்னை விட தலை உயரம், எனக்கு இவர் பாதுகாவலரா இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆணை தான் ஒரு பெண் முதல்ல விவாகமே பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது என்னவா இருக்கணும்? நெக்ஸ்ட் ஸ்லைட் வாசிங்க.
எந்த மனிதனும் தன்னை விட உயர்வாக உள்ள எந்த ஒரு ஸ்திரீயையும் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது. அதே போன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிற எவனும் ஒரு ஸ்திரீ எவ்வளவு மேலான கனமுள்ளவளாய் இருந்தாலும் அவள் இன்னும் பூமிக்குரியவளாக இருக்கும்போது அவளோடு பிணைக்கப்படக்கூடாது. புது சிருஷ்டி ஆண்டவருக்குள் இருக்கிறவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது புத்திமதியாகும். அது புறக்கணிக்கப்படக்கூடாது. அதை புறக்கணித்ததினால் அது ஆண்டவருடைய ஜனங்களில் அநேகர் மேல் அதிகமான துன்பங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆமா, தன்னை விட ரொம்ப அந்தஸ்துல உயர்ந்த ஸ்திரீகளை ஒரு ஆண்களும் திருமணம் பண்ணக்கூடாது. தன்னை விட ஒரு கீழான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை பெண்ணும் விவாகம் பண்ணக்கூடாது. குறிப்பாக 2 பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை செஞ்ச ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு நியூ கிரியேஷன் இன்னொரு நியூ கிரியேஷனை மட்டும் விவாகம் பண்ற இடத்துல இருந்துதான் தெய்வீக ஆர்டரை நம்ம குடும்பத்துல நம்ம முதலாவது என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ணவே முடியும். அப்படி பார்க்கும்போது இப்படி பிணைக்கப்பட்ட ஒரு அருமையான குடும்ப உறவுக்குள் மனைவி கணவனுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள் என்ன, கணவன் மனைவிக்கு ஆற்றக்கூடிய கடமைகள் என்ன, இதை தான் இன்னைக்கு நம்ம அடுத்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். அடுத்த பாகத்துல வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 29 முடிய. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இது முதலாவதாக நம்ம இங்க பார்க்கிறோம். யார் யாருக்கு ஆற்றக்கூடிய கடமைகள் வருது? இது புது சிருஷ்டியாகிய கணவனுடைய கடமையில நம்ம பார்க்கிறோம். அப்ப கணவன் முதல்ல யாரோட கம்பேர் பண்ணி மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படிங்கும்போது எந்த ஒரு ஆலோசனையும் வெறுமையாக சொல்லாம, தனிப்பட்டு சொல்லாம, சொந்த ஆலோசனைகளாக முன்வைக்காம கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவிலேயே வைக்கிறார் அப்போஸ்தலன். நீங்க ஆண்கள் தன் சரீரமாகிய மனைவியின் மீது அன்பு வைக்கணும். யார் மாதிரி வைக்கணும்? கிறிஸ்து சபையின் மேல வைக்கிற அளவுக்கு இருக்கணும். இங்க பிரச்சனையே இல்லாம போயிடும். ஏன்னா கிறிஸ்து எப்படித்தான் நேசிக்கிறாரு, எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குற வேலையை அவர் தான் செய்யறார். ஏன்? கரை திரை முதலானவைகள் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் நிறுத்துறதுக்காக அவர் அந்த வேலையை செய்யறாரு நம்ம பார்க்கிறோம். இப்ப மனைவியிடம் காணப்படக்கூடிய சின்ன சின்ன பலகீனங்களையும் குறைகளையும் தாங்கி அவங்கள நேசித்து அவங்கள தூக்கி செல்லக்கூடிய பொறுப்பு யாருடையதுன்னு பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில கணவனுடைய முழு பொறுப்பு பலகீனமான மனைவிகளை புரிந்து கொண்டு, அவர்களுடைய இருதயத்தை நன்கு புரிந்து கொண்டு, அவர்களுக்கும் எவ்வளோ உணர்ச்சி இருக்கும், எவ்வளோ உணர்வு இருக்குங்கிறத நன்கு உணர்ந்து, கிறிஸ்து ஒரு மணவாளனாக தனது சரீரமாகிய சபைகிட்ட நிறைய குறை இருக்கு, பிழை இருக்கு, எவ்வளோ பாவத்திலிருந்து வர்றோம், அவர் சொந்த ரத்தத்தினால ஜீவனை கொடுத்து நம்மளை கழுவி சுத்திகரித்து காப்பாத்தி பரலோகத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படிங்கிற இந்த அன்பு ஒவ்வொரு ஆணுக்கும் தன் மனைவி மேல இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு பேர் தங்களுடைய மனைவி கிட்ட காணப்படக்கூடிய சின்ன சின்ன குறைகள் எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சகோதரிகள் விஷயத்துல அவங்கள மேக்சிமம் பாராட்ட முடியலனாலும் கூட நிறைய காயப்படுத்துதல் போயிட்டு இருக்கும். அதாவது சத்தியத்துல இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் வீட்டுல நம்ம சொல்ல வரல, பொதுவாகவே உலகத்துக்குள்ள எந்த கணவனாவது மனைவி கிட்ட அன்பா எந்த சூழல்ல பேசுறத ரொம்ப ரேர். சாப்பாட்டு விஷயத்துல கோவப்படுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க இல்லைங்களா? ஒரு சின்ன பொருளை கூட இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ள வேலை செய்யற ஒரு இயந்திரமாகவே உலகம் பார்த்து பழகிடுச்சு. யார? சகோதரிகளை. ஆனா என் சரீர அவயம் அப்படிங்கிற உணர்வோடு நாம தான் பார்க்க முடியும், உடன்படிக்கை பண்ணவங்க தான் பார்க்க முடியும். உலகத்தார் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்குத்தான் அருமையான உதாரணத்தை வைக்கிறாரு. கிறிஸ்து சபையை இந்த அளவுக்கு நேசிக்கிறாருப்பா.
உங்க மனைவிகள் நீங்க எப்படி அன்பு கூறணும். அது மாதிரி சபையின் மேல அவ்வளோ குறைகள் இருந்தும் கிறிஸ்து அதை என்ன பண்ணிக்கல, கண்டுக்கல. சொந்த ஜாமீன் போட்டார், தன் சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. ஏன்? கரைதிரை எதுவுமே இல்லாம பரலோக பிதாவுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்காகவும் இன்னமும் மன்றாட்டு செய்றார், நமக்காக பரிந்தும் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படிதான் இங்க சொல்றாரு, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னிலே அன்பு கூறுவார். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாம் ஏவாள் மேல அன்பு கூறும்போது அந்த அன்பு ஆல்ரெடி யாருக்குரியது? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார் என்று சொல்லும் போது ஆல்ரெடி ஆதாம் ஏவாள் மேல வச்சிட்ட அன்பு ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சுதா இல்லைங்களா? இனிமே தோட்டத்துல நான் தனியா இருந்து என்ன செய்ய போறேன் அப்படின்றனால தானே மனைவி பெரிய மனம் இல்லாமல் அந்த பழத்தை அவர் வில்லிங்கா சாப்பிட்டாரு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, ஆதாம் வஞ்சிக்கப்படலையே. வாலண்டியரா வாங்கி சாப்பிட்டு ஆக்சுவலா அவர் பண்ணிக்கிட்டது சூசைடுக்கு சமம். ஏன்? என் மனைவியின் மீது நான் வைத்த அன்பு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒவ்வொரு சகோதரர்களும் தன் மனைவிகளை சொந்த மாம்சத்தை போஷித்து பாதுகாக்கிற மாதிரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போஷித்து பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும். மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. இதற்கான எக்ஸ்பிளைன் நம்ம வாசிக்க கேட்போம். 660 661 6th வால்யூம்ல. உண்மையான கிறிஸ்தவ புருஷன் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருக்கிறபடியால் தன்னுடைய மனைவியை நேசிப்பான், அவளை அன்போடு பாதுகாக்கவும் அவள் மேல் அக்கறை செலுத்தவும் அவன் உடன்படிக்கை செய்து கொண்டதை நினைவு கூறுவான். மேலும் அவளுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமன்று, அவளுடைய இருதய வாஞ்சைகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்க உடன்படிக்கை செய்து கொண்டதையும் நினைவு கூறுவான். இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய தேவைகளை அளித்ததின் மூலம் தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டான் என்று உணரமாட்டான். ஆனால் அவளுடைய மனம், பண்பு, ஆவிக்குரிய நலன்களையும் கவனிப்பதற்கு தனக்கு கடமை உண்டு என்பதை உணருவான். மேலும் அவளுடைய நேரம் முழுவதும் வீட்டின் காரியங்களையும் தேவைகளையும் கவனிப்பதில் இருந்து விடாமல் பார்த்து கொள்வான். தன்னால் இயன்றவரை அவளுடைய மனதும் இருதயமும் வளர்ச்சி பெற முயற்சிப்பதுடன் தன்னுடைய தலைமையை குடும்பத்தில் அதன் காரியங்களை ஒழுங்குபடுத்த உபயோகிப்பதினால் அவளுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் கொள்ளவும் சத்தியத்தை படிப்பதற்கும் அவகாசம் பெறவும் முயற்சி செய்வான். இருக்கட்டும், வாசிப்போம். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே இந்த படிச்சிட்டு இருக்கிற பகுதி எல்லாமே யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவங்களுக்கு தான் பொருந்தும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கணவன் சத்தியத்துல இல்ல, மனைவி மாத்திரம் இருக்காங்க. அவங்க இதை 100% என்ன பண்ண முடியாது, லைஃப்ல எதிர்பார்க்க முடியும். அல்லது மனைவி சத்தியத்துல இல்ல, கணவன் மாத்திரம் இருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழல்லாம் எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு இருக்கும். கப்புள்ஸா சத்தியத்துல இருக்கிறவங்க ரொம்பவே கம்மிதான். ஆனா அப்படி சத்தியத்துல இல்லாத கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் உடையவங்களுக்கும் சில லெசன் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இங்க ஒரு கணவன் மனைவிக்கு ஆற்றக்கூடிய கடமைகள்ல என்னெல்லாம் நமக்கு சொல்றாருன்னா, உண்மையான கிறிஸ்தவ புருஷனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா மனைவியினுடைய உணர்வை புரிஞ்சவங்களா இருக்கும். முக்கியமா எனக்கு ரொம்ப டச்சான பாயிண்ட், இந்த உனக்கு சாப்பாடு போட்டாச்சு, துணிமணி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு கணவன் இருக்க கூடாது. ஏன்னா அவங்க மிஷின் இல்ல. மனைவிமார்கள் யாரு? இயந்திரம் கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு பெரும்பான்மையா குடும்ப தலைவி இல்லத்தரசின்னு உலகத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு இல்லத்தை அரசாட்சி பண்றது சாதாரணமான விஷயம் இல்லை. சாதாரணமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழுது, ஒரு பிரச்சனை, ஒரு பாரம் ஆண்களுக்கு கிடையாது. அவங்க ஃப்ரீயா வெளியில போயிடுவாங்க. அப்படி ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு சகோதரி கிட்ட கணவன் என்னெல்லாம் செய்யணும், அந்த மனைவி கணவன் கிட்ட என்னதான் எதிர்பார்ப்பாங்க? மேக்சிமம் ஒரு அன்பான முகத்தோடு சிரிச்சு பேசுறது கூட இன்னைக்கு கணவன்மார்கள்ட்ட ரொம்ப மைனஸா. அவங்க வேலையை அந்த சகோதரிகள் சொல்லிட்டா ஒரு சின்ன டீ குடிச்ச டம்ளர் கூட யார் தான் எடுத்து வைக்கணும்? அவங்க தான் எடுத்து. இப்படிதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா சகோதரர் என்ன விஸ்தாரமா நம்மளுடைய மைண்டை கொண்டு போறாருன்னா, பூலோக கடமைகளை செஞ்சிட்டீங்கன்னா மனைவிக்கு செய்யக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் அவளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் அவங்க ஜெபிக்க முடியும். ஆவிக்குரிய மீட்டிங்க சொல்லுவாங்கல்ல சிலர், ஏன் பிரதர் சிஸ்டர் வரல, வீட்டுல கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு வேலை. அப்படின்னா
இங்க பிரதர் என்ன எழுதியிருக்காருன்னா, நீங்க அந்த வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுட்டு அவங்களையும் கூடுகைக்கு அழைச்சிட்டு வரணும். அவள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கும் பக்குவப்படுவதற்கும் ரட்சிப்படைவதற்கும் நீங்க தானே தலை. சரீரத்தின் மேல அன்பு கூர்ந்தீங்கன்னா இது ஓன் ஜாப், இது ஏன் ஜாப்னே முதல்ல என்ன பண்ண மாட்டோம். முதல்ல பெண்கள் வேலைன்னு ஒண்ணு தனியா இல்லைங்க, அதை முதல்ல நம்ம உணரணும். வீட்டுல எல்லா ஆண்களும் பெண்கள் வேலைன்னு ஆண்கள் வேலைன்னு ஏதாவது பிரிச்சிருக்கா? சாப்பாடாக்கணும் எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிட்றோம். அவங்க துவைக்கிற துணியை நம்மளும் சேர்ந்தா போடுறோம். அவங்க கூட்டி பெருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல நாமளும் படுத்து தூங்குறோம். எங்க இருந்து இது பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, முற்றிலும் தலையாக பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பை அடக்குமுறை ஆணவம்ங்கிற ஒரு இடம் கையில் எடுக்கும்போது நீ தான் உன் வேலையை செய்யணும், நான் எதையுமே அப்படி போயிடுச்சு. ஆனா கிறிஸ்துவுக்குள் உண்மையாக தன் மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு கணவன் அவளுடைய பூலோக கடமைகள்ல மட்டுமே திருப்தி அடைஞ்சிராம, அதை செய்யறதுல மாத்திரமே திருப்தி அடைஞ்சிராம, தன்னால் இயன்றவரை அவளுடைய மனதும் இருதயமும் வளர்ச்சி பெற முயற்சிப்பான். எனக்கு ரொம்ப டச்சான பாயிண்ட் தான். உடன்படிக்கை பண்ணி கப்பிள்ஸா இருந்தீங்கன்னா நம்மள மாதிரியே நம்ம மனைவி மனதளவிலும் இருதய தளவிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை கவனிப்பது ஒவ்வொரு கணவன் மாணவருடைய தலையாய கடமை அப்படிங்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் அதன் காரியங்களை ஒழுங்குபடுத்த உபயோகிப்பதினால் அவளுக்கு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் பங்கு கொள்ளவும் சத்தியத்தை படிப்பதற்கும் அவகாசம் பெற முயற்சி செய்வான். விட்டதுல இருந்து படிங்க. இப்படி இருக்கிற ஒரு புருஷன் மானிட குடும்பத்தில் உள்ள மற்றவர்களைப் போலவே தனக்குள்ளும் தன்னுடைய அழிவுக்குரிய சரீரத்தில் அதிகபட்சமோ குறைந்தபட்சமோ சுயநலம் பாதித்து இருக்கிறது என்பதை மறக்க மாட்டான். மேலும் அவன் ஒரு புது சிருஷ்டியாக இருப்பதினால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, விசேஷமாக தன்னுடைய மாம்சமும் எலும்பில் எலும்புமாய் இருக்கிற தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டத்தையோ தீங்கையோ விளைவிக்காதபடி கவனமாக பார்த்து கொள்ளுவான். ஆமா, எல்லா ஆண்களும் உணரக்கூடிய சிந்தை என்னன்னா, நான் விழுந்து போன சரீரத்துல இருக்கிறேன். கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியில வந்து யோசிச்சோம் அப்படின்னா, நம்மெல்லாம் அழிவுக்குரிய சரீரத்துல இருக்கிறோம். நம்மளுடைய கேரக்டர் கூடுமான வரைக்கும் மனைவியையும் குழந்தைகளையும் பாதிச்சிரும். இதை ஞாபகம் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு உலகத்தார் எல்லாருமே அழிவுக்குரிய விழுந்து போன மாம்சத்துல இருக்கிறதை உணராததுனாலதான் உலகத்துக்குள்ள மிகப்பெரிய தீமைகள் நடக்குது. சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பேர அழிவுகளை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு உடன்படிக்கை செய்திட்ட ஆண் மக்கள் கணவன்மார்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நானும் ஒரு விழுந்து போன நிலைமையில இருந்து தான் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறேன். அதிகபட்சமாகவோ குறைந்தபட்சமாகவோ எனக்குள்ளேயும் சுயநலம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறதுனால எனக்கும் மற்றவங்களுக்கும் என்னுடைய மனநிலையிலிருந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திராதபடிக்கு என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கக்கூடிய மனைவிக்கும் குழந்தைக்கும் எப்போதும் நான் நன்மை பயக்கவே செயல்படுவேன் அவங்க உணரணும். யாரு? கணவன்மார்கள். அப்ப கூடுமான வரைக்கும் உடன்படிக்கை செஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்கணும். கணவன் மனைவியா இந்த அழைப்புக்குள்ள இருந்தீங்கன்னா, பரலோகம் போவதற்கு ஆண்டவருடைய சாயலை அடையிறதுக்கு முதல் வாய்ப்பு அப்படி சத்தியத்துல தம்பதிகளா இருக்கிறவங்களுக்கு தான் முதல் வசம் வைக்கப்பட்டிருக்கு. கணவனும் மனைவியும் சேர்ந்து சத்தியத்தில் இருக்கிறவங்க வசம் என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருவருக்கொருவர் ரட்சிப்பின் பாதையில உதவுவதற்கு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்லாக்கியங்களும் அவங்க குடும்பத்துக்குள்ளாகவே என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் புது சிருஷ்டியாகிய மனைவியினுடைய கடமை பத்தி நம்ம வாசிக்கலாம் வசனத்துல. எபேசியர் 5:21-24. எபேசியர் 5:21 முதல். தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமா, இவ்வளவு நேரம் கிறிஸ்துவுக்குள் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை எப்படி நேசிக்கணும், சாதாரணமான ஒரு குடும்ப பொறுப்புகளை செய்ததோடு அவங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம, பரம அழைப்பின் அந்த ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி தன் மனைவிகளும் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கணக்கும் பார்க்காம அவங்களுக்கும் எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணணுங்கிற கோணத்துல சகோதரர்களுக்கான ஆலோசனையாக இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இப்ப மனைவிகள் என்ன செய்யணும், மனைவிகள் கணவனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத
எபேசியர் 5:21-24 வரைக்கும் குறிப்பிடுற வசனம் பேசுது, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் முதலாவது கீழ்ப்படிந்திருங்கள்ங்கிறார். அப்படின்னா இந்த வசனம் ஆண்கள் பெண்களுக்கும் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆலோசனைகள் கடந்து வரும்போது, தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி ஒரு ஸ்திரீ கணவன்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையா இருந்தா நிச்சயம் ஆண்கள் கூட என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படியணும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிவேன்னு சொல்லாம, ஆண்டவர் ஸ்தானத்துல தேவன் உங்களுக்கு யாரை கொடுத்திருக்கிறாருன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய கணவன்மார்களை எப்படி சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுதோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் உங்க தலைவர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரம் முழுவதுக்கும் இரட்சகரா இருக்கிறார். அந்த தெய்வீக திட்டத்தை மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு 1-2 காரியங்கள்ல மட்டும் எந்த காரியங்களையும் கீழ்ப்படிங்க. 1-2ன்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்துலலாம் எதிர்த்து நின்ற வேண்டாம். கணவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டு எல்லாவற்றிலும் கீழ்ப்படி. ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் வாசிக்கப்பட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து கண் விழித்து கவனிங்க. 664 பக்கம், 665 பக்கம். இரு புது சிருஷ்டிகளும் நன்றாக இணைந்திராத பட்சத்தில் மனைவி உயர்வானவளாக இருப்பது தெளிவாக காணப்படும் போது குடும்ப காரியங்களில் அனுசரித்து போவது மிக கஷ்டமான காரியமாக இருக்கும். முதல் ஸ்லைட்ல வாசிச்சோம் இல்லைங்களா, தன்னை விட திறமையான ஒரு மனைவியை யாராவது விவாகம் பண்ணிட்டா இப்ப அனுசரிச்சு போறதுல மனைவிக்கு என்ன ஆயிடுதான்? என்னை விட படிக்காதவரு, சம்பாதிக்காதவரு, வீட்டுல சும்மா இருக்கிறவரு, இவருக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் நிறைய மனைவிமார்கள் சொல்லுவாங்கல்ல. இது எங்க இருந்தே ஆரம்பிச்சிருதுன்னா, தகுதியில தன்னை விட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற மனைவிகளை கல்யாணம் பண்ணும் போதே ஆண் தனக்குரிய ஆண்மை அவர் என்ன பண்ணிடுறாரு? இழந்துடுறாரு. அப்படி அங்க இருந்து பிரச்சனையை தொடராரு. இப்ப கணவன் கிறிஸ்துவுக்குள் கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்குள்ள ஒருவேளை தன்னை விட உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் விவாகம் பண்ணிட்டாருன்னா அந்த பெண்ணுகிட்ட இருந்து இப்ப என்னென்னலாம் வரும் அவருக்கு? வாசிங்க. வீட்டின் காரியங்களை நடத்துவதிலும் பணம் செலவழிப்பதிலும் பிள்ளைகளை பயிற்றுவதில் மேலான அறிவுள்ளவளாக இருந்தாலும் அவள் வீட்டின் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளவோ அவள் தன்னுடைய புருஷனை தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக பாவிக்கவோ அல்லது அவளுடைய வேலைக்காரனை போன்று அதிகாரம் செலுத்தவோ அவளுக்கு உரிமை கிடையாது. இப்ப மனைவி டிகிரி முடிச்சிருப்பாங்க, கணவன் படிச்சிருக்க மாட்டாரு. அவங்க வேலைக்கு போயிருவாங்க, சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க நல்லா, கணவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப முழு ஃபேமிலியும் யார் நிர்வகிச்சிட்டு இருப்பா? மனைவி. தங்களுக்கு தாங்களே தெரியாம அவங்க தலைஸ்தானத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. யாருடைய ஸ்தானத்தை? தன் கணவனுடைய ஸ்தானத்தை. குடும்பத்தை நிர்வகிக்கும் போது உண்மையிலே இவருக்கு பாரமெல்லாம் நீங்கிருச்சுன்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா வேலையும் அவங்க இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல இது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா கணவனையே தன் குழந்தைகள் மாதிரி மாத்திருப்பாங்கன்ற. குழந்தை எப்படி வா அப்படின்னா வரும், ஓடுனா ஓடும், உட்காருனா உட்காரும். இப்ப கணவனும் சில வீடுகள்ல இப்படிதான் இருக்காங்க, பார்த்திருக்கோம். எல்லாமே பொண்டாட்டி தான் பாத்துக்குவா, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற கணவன்மார்கள்லாம் இருக்காங்க. சம்பளத்தையும் வாங்கி கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் இவங்க மனைவி மாதிரி இருப்பாங்க. இது வேதாகமத்தை மீறிய சாத்தானுடைய கொடிய வஞ்சனை. ஏன்னா கணவன் தன் மனைவிக்கு இப்படி எல்லா பொறுப்பையும் ஒப்பு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அங்க யாரு ஜெயிச்சிருக்கிறது? தெய்வீக திட்டத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலை, கிறிஸ்துவுக்கே தேவன் தலை. ஒருவேளை கிறிஸ்து என்னைய தேவன் அடிமைப்படுத்துறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாரா அப்படி? அப்ப கிறிஸ்து ஒபே பண்ணியிருக்காருல, அப்ப ஒரு ஆளுகை இருக்கு, அதற்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதை நம்ம உணர்ந்து வரும்போதே தொடக்க இடத்திலேயே ஒருவேளை நல்ல திறமைசாலியான மனைவி இருந்துட்டாங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கலாம், மாத சம்பளம், வரவு செலவு, வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்தா கூட ரொம்ப அவங்க ஸ்மார்ட்டா கூட இருக்கலாம், பெரிய லெவல்ல திறமைசாலிகளா கூட இருக்கலாம். அதான் பணம் செலவழிப்பதிலும் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதின் மேல் மேலான அறிவுள்ளவளாக இருந்தாலும் வீட்டின் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளவோ அவள் தன்னுடைய புருஷனை தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக பாவிக்கவோ அல்லது அவளுடைய வேலைக்காரனை போன்ற அதிகாரம் செலுத்தவோ அவளுக்கு உரிமை கிடையாது. சிலர் அனுப்புவாங்க, இந்த கடைக்கு போயிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அந்த வாங்க போங்க கூட இருக்காது. இந்தா வா, இந்தா போ, உட்காரு, சாப்பிடுறியா, இப்படி எல்லாம் கேட்கறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு இறங்கி இருப்பாங்க அப்படின்னா
சுத்தமாவே அந்த குடும்ப தலைவன்கிற அந்தஸ்தை இவரும் இழந்திருப்பாரு, இவங்களும் அதை மீறி நடந்துட்டு இருப்பாங்க. விட்டதிலிருந்து படிங்க. திவ்ய ஏற்பாட்டை இப்படி மீறுவதினால் பண விஷயத்திலோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலோ இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு மாத்திரமல்ல ஸ்திரீக்கும் ஆவிக்குரிய காரியங்களில் அதிக தீமைகளை விளைவிக்கும். பாத்தீங்களா? இந்த தெய்வீக ஒழுங்கை மீறி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒருவேளை பணங்காசு விஷயத்துல கூட ஏதேனும் இழப்புகள் இல்லாம இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்களை இடையூறு இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துல மனுஷனுக்கும் ஸ்திரீக்கும் ரெண்டு பேருக்குமே அதிகமான தீமைகளை இது தெய்வீக திட்டத்தை மாத்தும் போது ஏற்படும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் வாசிங்க, அடுத்த பேஜ். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கீழாக உள்ள மனிதன் தனக்கிருந்த சிறிய மனித பிராயத்தை படிப்படியாக இழந்து விடுவான். படிப்படியாக எல்லாவற்றையும் மனைவியின் கரங்களுக்குள் போட்டுவிட்டு அவளுடைய கருவியாகவும் அவளுடைய அடிமையாகவும் ஜீவனத்திற்கு உரியவைகளை வழங்குகிறவனாகவும் அவளுடைய உத்தரவுகளை செயல்படுத்துகிறவனாகவும் ஆகிவிடுவான். இப்படிப்பட்ட நிலைமை ஒரு புது சிருஷ்டியான ஒருவனுக்கு நன்மை தருவதாக இருக்காது. பாத்தீங்களா? அந்த கணவன் பின்னால எப்படி ஆயிடுறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தையே, மனித பிராயத்தையே அவர் படிப்படியாக என்ன பண்ணிடுறாராம், இழந்துடுறாராம். படிப்படியாக எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியினுடைய கரங்கள்ல போட்டு விட்டு இவர் கருவியா மாறிறார். அப்படின்னா ரிமோட் யார் கையில இருக்கு? மனைவி கையில. இவரு இயங்கக்கூடிய ஒரு கருவியாக அவர் இருப்பாராம். அடிமையாகவும் இருந்துருவாராம். ஜீவனுக்கான தேவைகளை மட்டும் மனைவிக்கு செஞ்சு கொடுக்கிறவராக இருந்துட்டு அவள் போடக்கூடிய உத்தரவை செயல்படுத்தக்கூடியவராக இவரு இருப்பார். இப்படிப்பட்ட நிலைமை ஒரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நன்மை தருவது. நல்லா கவனிங்க, இது உலகத்துக்குள்ள இருந்தா பிரதர் நமக்கு இங்க எழுதிருக்க மாட்டாரு. புது சிருஷ்டி கணவன் மனைவிக்குனே தனிப்பட்ட விதத்துல எழுதுறாரு. அப்படி விட்டதுல இருந்து வாசிங்க. இப்படியாக அவனது மாம்சம் தாழ்மைப்படுத்தப்படும் போது நிச்சயமாகவே அது அவனுக்கு சாதகமாக இருக்காது. மேலும் அவனது ஆவியை அனலற்றதாக்குவதுடன் கிருபையிலும் அறிவிலும் சத்தியத்தின் ஊழியத்திலும் அவனுடைய வளர்ச்சியை தடை பண்ணும். எந்த அளவுக்கு தவறான வழி பின்பற்றப்படுகிறதோ அதன்படியாக அதிகமாகவோ குறைவாகவோ மனைவியின் மேலும் அதன் பாதிப்பு தீமை விளைவிப்பதாக இருக்கும். இப்ப கணவனை ஜெயிச்சிட்டதா சில மனைவிமார்கள் உலகத்துக்குள்ள நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அது கணவன் மட்டும் அதுல தோல்வி அடையல, படிப்படியாக தலைஸ்தானத்தை எடுக்கக்கூடிய பெண்ணும் சேர்ந்து பாதிக்கப்படுறா அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. படிங்க. மனைவியின் மேலும் அதன் பாதிப்பு தீமை விளைவிப்பதாக இருக்கும். மனைவியின் மேலும் அதன் பாதிப்பு தீமை விளைவிப்பதாக இருக்கும். விஷயம் மனைவியின் மேல் உச்ச அளவில் இருந்தால் அவளுடைய புருஷன் படிப்படியாக அவளை நம்பியிருக்கும்படியான நிலைமைக்கு வரும்போது, அல்லது அவள் படிப்படியாக அவனது கரத்தை விட்டு புருஷனுக்குரிய பொறுப்புகளை எடுக்கும் போது, தாய் என்ற முறையில் தன்னுடைய பொறுப்புகளோடு கூட ஒரு புருஷனின் பொறுப்புகளின் பாரம் அவள் மேல் வருவதை அவள் உணரும் போது, அவளே புருஷனாகவும் மனைவியாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கும்படியான அவளது முயற்சியில் அவள் ஏறத்தாழ ஒரு வியாபாரம் செய்யும் ஸ்திரீயாக மூர்க்கமுள்ளவளாகவும் சுய உணர்வு கொண்டவளாகவும் ஆவது நிச்சயம். பாத்தீங்களா? இதுவரைக்கும் நம்ம இந்த ஸ்லைட்ல என்ன பாக்குறோம்? எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம சொந்தமா என்ன பண்ணல, பயன்படுத்தல. அனைத்தும் 6th வால்யூம்ல சகோதரர் ரசல் அவர்கள் ரொம்ப அழகா தியானம் பண்ணி வசனத்திற்கு மேல அவர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அந்த தெய்வீக திட்டத்தினுடைய ஒழுங்கு மாறும்போது என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்கும்? அது சாதகமாக இருக்காது. அவள் ஆவியை அனலற்றதா ஆக்கிறோம். கிருபையிலும் அறிவிலும் சத்தியத்திலும் ஊழியத்திலும் அவனுடைய, அதாவது அந்த ஆண் மகனுடைய வளர்ச்சியை அது தடை பண்ணும். எந்த அளவுக்கு தவறான வழி பின்பற்றப்படுகிறதோ அதன்படியாக அதிகமாகவோ குறைவாகவோ மனைவியின் மேலும் அது பாதிப்பை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றானா, விஷயம் மனைவியின் மேல் உச்ச அளவில் இருந்தால் அவளுடைய புருஷன் படிப்படியாக அவளை நம்பி இருக்கும்படியான நிலைமைக்கு வரும்போது, ஒரு லெவலுக்கு மேல நான் ஒண்ணுமே இல்லை, என் வீட்டுல என் மனைவி தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றா, அவள் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேங்கிற இடத்துக்கு எந்த கணவன் எப்ப வர்றாங்களோ முழுக்க ஆண் என்கின்ற அந்த ஒரு ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணிருப்பாரு, கம்ப்ளீட்டா அவர் இழந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அல்லது படிப்படியாக அவனது கரத்தை விட்டு புருஷனுக்குரிய பொறுப்புகளை எடுக்கும் போது, தாய் என்ற முறையில் தன்னுடைய பொறுப்புகளோடு கூட ஒரு புருஷனின் பொறுப்புகளின் பாரம் அவள் மேல் வருவதை அவள் உணரும் போது, பாரம் தான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு பெண்ணின் மேல,
அதிகமாயிட்டு இருக்கு. அவளே புருஷனாகவும் மனைவியாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கும்படியான அவளது முயற்சியில் அவள் ஏறத்தாழ ஒரு வியாபாரம் செய்யும் ஸ்திரீயாக மூர்க்க குணம் உள்ளவர்களாக மாறிடுறாங்க. என்ன ஆயிடுது? அவங்கள பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்குரிய ஒரு போற்றுதல், ஒரு மரியாதை, ஒரு அன்பு, விசேஷமாக ஒரு குடும்ப தலைவிக்கு இருக்கக்கூடிய பண்பு எதனால வரும்னா, கணவனுக்கு கீழ்ப்படிந்த மனைவி, குழந்தைகளை நல்ல பாதையில நடத்தக்கூடிய ஒரு அம்மா, இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டும் ஒரு பரிசும் கணவனை அடக்கி கைக்குள்ள கொண்டுட்டு வரும்போது உலகம் வேணா அவங்களை என்ன சொல்லலாம், பாராட்டலாம். ஆனா இவங்க என்ன ஆயிடுறாங்களாம், மூர்க்க குணம் கொண்டவங்களும். ஒரு வியாபார ஸ்திரீங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வீட்டையே ஒரு பிசினஸ் மாதிரி தான் என்ன பண்றாங்க அவங்க நடத்துவாங்க. ஒரு அன்பாக அது இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படி கண்டினியூ பண்ணுங்க. சுய உணர்வு கொண்டவளாகவும் ஆவது நிச்சயம். அவளிடம் காணப்படுகிற வலிமையான குணாதிசயத்தை கண்டு அவளுடைய நண்பர்கள் அவளை மெச்சிக்கொள்ளலாம். உலகத்தார் சொல்றாங்கல்ல, இந்த அம்மா ஆம்பளைகளுக்கே சவால் விடும்பா, காலில் விழுக வச்சுச்சுல எவ்வளவோ பேர் இப்படிலாம் சொல்றாங்க. அயன் லேடி, அது தெய்வீக திட்டத்துல அயன் லேடிலாம் கிடையாது, துருப்பிடிச்சு போயிடும் இல்லைங்களா? தேவனுடைய அந்த ஸ்தானம், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக திட்டத்தை மீறும் போது யாரெல்லாம் தெய்வீக திட்டத்துக்கு அப்பாற்பட்டு போறாங்களோ அவங்க தெய்வீக திட்டத்திலே இல்லாம ஆயிடுறாங்க. கவனிச்சிங்களா? ஆண்கள் கிறிஸ்துவுக்கு சமமாக இருக்கும்போது அவங்கள காலில் விழுக வச்சா என்ன ஆகுங்கிறதையும் தேவன் வெளிப்படுத்தி காமிச்சா இருப்பாரு. தங்களை அசைக்க முடியாத ஆளுமை நினைச்சவங்க கர்த்தருடைய நாள்ல காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். ராஜரீகம் ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல யாரும் தேவனுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. குறிப்பாக இது தெய்வீக திட்டத்துல மிக 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 முக்கியமான ஒரு மீறுதல். அப்ப உலகம் என்ன பண்ணும்? நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பா இவங்க இப்படிலாம் உலகத்துக்குள்ள பேசி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வீட்டுல இருக்காரு அந்த சாரு, குழந்தை மாதிரிப்பா, அந்த அம்மா தான் எல்லாம், வரவு செலவு பூரா அந்த அம்மா தான் பார்ப்பாங்க, எல்லாம் அவங்க தான். இவரு அப்படி ஒரு அதட்டு போட்டா அப்படியே உட்காருவாரு அப்படின்னு. அந்த அம்மா மாதிரிலாம் இருக்க முடியாது. அதனாலதான் அந்த குடும்பத்தையே அவளை கண்ட்ரோலா வச்சிருக்கு. இப்படி எல்லாம் வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், மெச்சுக்குவாங்க. இது வெளியில இருந்து வரக்கூடிய பாராட்டு. ஆனால் அவள் செய்கிற காரியங்கள், படிங்க அந்த விட்டதுல இருந்து, அவளுடைய நண்பர்கள், அங்கிருந்து வாசிங்க. அவளுடைய நண்பர்கள் அவளை மெச்சிக்கொள்ளலாம். அவள் செய்கிற காரியங்கள் தவிர்க்க முடியாதவைகள் என்றும் எண்ணலாம். அவர்கள் அவளை உற்சாகப்படுத்தவும் உறுதியான உள்ளம் படைத்த ஸ்திரீ. அதான் பாருங்க, ஸ்ட்ராங்கான அயன் லேடி சொல்றாங்களா, உறுதியான உள்ளம் படைத்தவள். அவள் நல்ல உதாரணமாக இருக்கிறாள் என்றும் கூட அவர்கள் அவளை போற்றலாம். ஆனால் அவள் ஒரு நல்ல பெண்மணிக்கான, நல்ல மனைவிக்கான முறைமைகளில் வளர்ச்சியுற்றிருக்கும் போது அவளை நேசிப்பது போன்று இப்பொழுது அவர்களில் ஒருவரும் நேசிக்க மாட்டார்கள். வாயளவுல வேணா புகழலாம். நல்லா கவனிங்களேன். பக்கத்து வீட்டுக்காரமா அவங்க கணவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றது சுவாரஸ்யமா இருக்கும். ஏன் மனைவி என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதே வாயில அந்த நபர் சொல்லுவாரா? அப்ப உலக பாராட்டு வஞ்சனையானது இல்லைங்களா? அந்த பாராட்டு தேவையில்லை. அப்படிப்பட்ட பாராட்டு நமக்கு அவசியமே இல்லை. உண்மையிலேயே அவள் ஒரு பெண்மணி என்று ஒரு 100% ஒரு பாராட்டை வாங்குறதுக்கும், ஐயோ அது பொம்பளையா அப்படி சொல்லுவாங்கல்ல, இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. வெளியில பார்க்க பயமா இருக்கும், ஆனா பார்த்து பயந்து நடுங்கிறவங்க, காலில் விழுகிறவங்க இன்னைக்கு பெரிய பெரிய துறையில எல்லாம் பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா? கலெக்டராகவும் இருக்கிறாங்க, சிஎம்மாவும் இருந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய துறைகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்களையே காலில் விழுகிற அளவுக்கு இருந்துட்டாலும் இது மரியாதை கலந்த ஒரு அன்புன்னு சொல்ல முடியுமா? பயம்னு சொல்ல முடியுமா? அது அந்த அவங்களுக்கு இருந்த ஸ்தானத்துக்கு கொடுத்துட்ட ஒரு மரியாதையா இருக்கும் ஒரு பயம். ஆனா உண்மையிலேயே குடும்பத்தை பயிற்றுவிக்கக்கூடிய அருமையான குணசாலியான ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டு, தன் குழந்தைகளை கீழ்ப்படிய செய்யும் போது கணவனுக்கு அடிபணிஞ்சு. இன்னைக்கும் நிறைய கிராமத்துல நீங்க போய் பாருங்க, கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் தன் கணவன் முன்னாடி சகோதரிகள் உட்கார மாட்டாங்க. கிராம பெண்கள் கை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டீங்கன்னா, அதான் அவர் பேசுறாருல. அப்புறம் ஓட்டு ஐடி இதெல்லாம் குறிப்பெடுக்க போகும்போது இந்த இதை எடுக்க வருவாங்கல்ல, அப்ப பேரை சொல்ல மாட்டாங்கிறாங்க. கணவன் பேரை ஓட்டு குறிப்புல இருக்கு, உங்க கணவன் பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு பேர் சொல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் அதுல எந்த கேடும் கிடையாது. எதை வெளிப்படுத்துறாங்க? அவர் தலை, நான் சரீரம். புரியுதுங்களா? இன்னும் சில பேஜ்ல பிரதர் ரொம்ப அழகா சொல்றாரு, சகோதரிகள் கணவனுக்கு ஆலோசனை சொல்லும் போது கூட ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். வேத வசனத்தை படிச்சுட்டு வால்யூம்ஸ் பாயிண்ட் எடுத்து காட்டுறீங்களா, அது கூட முக்காடு போட்டுட்டு
நீங்க தலை, நான் உங்ககிட்ட அதிகம் பேசக்கூடாது, இருந்தாலும் இந்த பாயிண்ட், இந்த வசனம் இப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. சபைகள்லயே கணவன் ஒரு தவறு செஞ்சிட்டாலும் கூட வீட்டுக்கு போய் மனைவி கணவனை டோஸ்லாம் விடக்கூடாது. அந்த தலை ஸ்தானத்துக்குரிய மரியாதை கொடுத்துட்டு தாழ்மையோடு எடுத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனா ஆலோசனை சொல்லாம விட்டுறாதீங்க. ஏன்னா தன் சரீரத்துக்கு தான் தான் என்ன பண்ண முடியும்? ஆலோசனை சொல்ல முடியும். மனைவிகளுக்கும் ஆலோசனை சொல்லலாம், கணவர்களுக்கும் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் மனைவி கணவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது கூட தலைஸ்தானம் அவர்களுக்குரியது, நான் அவர்களுடைய அங்கம் அப்படிங்கிற அந்த மரியாதையை ஒருபோதும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, எல்லையை தாண்டிடக்கூடாது. அதுதான் அந்த பேராகிராஃப்ல சொல்றாரு. அவள் பெண்ணா இருக்கும்போது, அங்கிருந்து படிங்க. அவள் ஒரு நல்ல பெண்மணிக்கான நல்ல மனைவிக்கான முறைமைகளில் வளர்ச்சியுற்றிருக்கும் போது அவளை நேசிப்பது போன்று இப்பொழுது அவர்களில் ஒருவரும் நேசிக்க மாட்டார்கள். மேலும் இப்படியான ஒரு வழியில் நடப்பதால் வளர்ப்பிக்கப்பட்ட மாம்சீக தன்மைகள் அவைகள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியான அவள் மேல் அது சாதகமற்ற முறையில் பிரதிபலிக்கும். மேலும் அவள் எதிர்பாராத வகையில் ஆவிக்குரிய விஷயங்களில் மந்தமாவதுடன், ஆனால் சபை கடத்த காரியங்களில் அதிகமான சுய உணர்வு உள்ளவளாக இருப்பாள். ஆமா, ஒருவேளை பெண்கள் இந்த மாதிரி தவறுகள் இழைக்க ஒருவேளை இருந்தால், அவங்க கணவன்மார்கள் சத்தியத்துல ஏதாவது முக்கியமான ஊழியங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூட மிஸ்கைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த எல்லை இருக்கு இல்லைங்களா? இவங்க சரீரம், இவங்க தலை, இவங்க ஆளுகை செய்யணும், அவங்க கட்டுப்பட்டு நடக்கணும். இது அடக்குமுறையாகவோ ஆணவமாகவோ அடிமைத்தனமாகவோ புரிஞ்சுக்காம பரஸ்பர அன்பாக பார்க்கணும். எந்த சரீரத்தையும் வெறுத்த ஒரு மனிதன் கிடையாது. நம்ம சரீரத்தை நம்ம வெறுப்போமா? அந்த மாதிரி மனைவிகள் பேர்ல கணவர்கள் 100% அன்பு கூறணும். என் தலை, அவற்றிருந்து தான் நான் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக கணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் மனைவிமார்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் சில இடத்துல பிரதர் பேசும்போது, சமையல் கட்டுல கூட சகோதரிகளை பாராட்டாம இருந்துராதீங்க. இன்னைக்கு அப்படியா நடக்குது நிறைய குடும்பங்கள்ல. ஒரு சின்ன உப்பு புளி காரம்னு கூட போயிட்டா மனைவிமார்களை உடனே என்ன பண்ணிடுறாங்க, ரிஞ்சு விழுந்துருவாங்க, தட்டெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்கும். உண்மையிலேயே அது பலகீனமான ஒரு விஷயம் சொல்லும் போது அதற்கான ஆலோசனைகளை சொல்லலாம். குறிப்பா என்ன சொல்றாருன்னா, பாராட்டுக்களை பெற விரும்பும் அவர்களுடைய மனதுக்கு அடிக்கடி நீ சமையல் நன்றாய் செய்தாய், இன்னைக்கு சாம்பாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பொரியல் அதை விட சூப்பரா இருந்துச்சு, துணி இப்படி அழகா துவைச்சிருக்கிறியே, எப்படி நீ இந்த பெட்டெல்லாம் ஓர்ஸ் பண்ணி அடிக்கடி ஸ்வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறேன்னு சகோதரிகளை அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்படிங்கிற. ஏன்னா இவங்க பாராட்டை பெற விரும்புவாங்களாம் அதிகம். அதனால அவங்கள அப்பப்ப சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவு எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாருன்னா, வீட்டுக்குள்ள. நிறைய பேசுறாரு. சமுதாயத்துல கலெக்டரா இருக்கிறாங்க, பிஎம்மா இருக்கலாம், சிஎம்மா இருக்கலாம், பெரிய பேராசிரியர்களா இருக்கலாம். இப்படி உலகத்துக்குள்ள பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போலாம். புது சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் பாராட்டு பெறக்கூடிய இடம் ஒன்லி ஒன் சமையல் கட்டு மாத்திரமே. முக்கியமான ஊழியங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டா ஒருவேளை நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அவர்களை பாராட்டக்கூடிய இடத்துல பாராட்டவும் தவறிடக்கூடாது. அவர்களுக்கே உரிய சில காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அது அவங்க மனசு என்ன பண்ணும், எதிர்பார்க்க. முடிச்சிட்டீங்களா ஸ்லைடு? ஆமா. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி கணவன் தன்னுடைய பொறுப்பை மனைவிக்கே நம்ம ஒரு பாதுகாவலனா இருக்கிறோம், ஒரு வேலியா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து மனைவிக்கு செய்யணும். மனைவி தன் கணவன் தன் மேல அராஜகம் பண்ணல, அடிமைத்தனம் பண்ணல, அவர் கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறாரு, நான் சபைக்கு நிழலா இருக்கிறேன். எனவே அவர் என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கணும். அவங்க பேச்ச அவர் பேச்ச அவங்க கேட்டு நடக்கணும், இவங்க பேச்ச அவர் கேட்டு நடக்கணும். ஆனா என்ன செஞ்சாலும் குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபைனல் பாயிண்ட் சொல்றாரு, குடும்பம் என்று வரும்போது முடிவெடுக்கக்கூடிய இறுதி அதிகாரம் கணவனுடையதாக மாத்திரம் இருக்கணும். உட்காந்து சில ஃபேமிலி பட்ஜெட் கூட போடுவீங்க, சில காரியங்கள் கூட பண்ணுவீங்க. ஆனால் உச்சபட்ச அதிகாரத்தை, முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை, கணவன் ஒரு கருத்தை மனைவி ஒரு கருத்தை வைக்கும் போது இது சரியில்லை, அது சரி, இது சரியில்லை, இது ரெண்டு பேரும் கலந்துரையாடலாம். ஃபைனல் டிசைட் பண்றது கணவனாக மாத்திரம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான உடன்படிக்கை செய்துட்ட கணவன் மனைவிமார்களுக்குள்ளேயே ஒருத்தர் பக்குவமா இருப்பாங்க, ஒருத்தர் பக்குவம் இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிற தன் கணவன்மார்களே டைவர்ட் பண்ண சகோதரிகள் இருக்கிறாங்க. சபைன்னு போக வேண்டாம், பாடுகள் வந்துடும், பிரச்சனைகள் அதிகமாயிடும், இப்படி எல்லாம் நடக்குது. என்னன்னு கேட்டா உடன்படிக்கை பக்குவமாக பண்ணல. கப்பிள்ஸா இருப்பாங்க, ஆனா சமாதானமாக சத்தியத்துல இல்ல.
இதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு சகோதரி ஒரு சகோதரனை டைவர்ஸே பண்ணிடுறாங்க. உடன்படிக்கை பண்ணினவங்க என்னன்னு கேட்டா, அவங்க உடன்படிக்கை பேரளவுல இருந்திருக்கு, உள்ளத்துக்குள்ள போகல. கணவனை உலகத்துக்குள்ள இழுக்க பார்த்திருக்கிறாங்க. எவ்வளவோ பெரிய முயற்சி சகோதரர்கள் செஞ்சு பார்த்தும் கடைசியில விவாகரத்து ஆயிடுச்சு. பக்குவம் இல்லாத திருமணம். அதனாலதான் திருமண பந்தத்தில் இணையும் போதே என்ன பண்ணுங்க, நல்லா யோசிச்சு ஒரு நியூ கிரியேஷன் இன்னொரு நியூ கிரியேஷனை மாத்திரம் விவாகம் பண்ணணும். தெளிவா யோசிக்கணும். அவங்களுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. அடுத்து இந்த கப்புள்ஸ குழந்தைகள் கவனிக்குது. ஒரு குடும்பம்னு சொல்லிட்டோம்னா அந்த குடும்பத்துல குழந்தைகளும் அந்த அப்பா அம்மாவை என்ன பண்ணுது, கவனிக்குதுன்னு சொல்லும் போது அந்த குழந்தைகள்கிட்ட பேரண்ட்ஸ் லெசன் வரணும். எங்க அம்மா எந்திரிச்சு அதிகாலையில பிரேயர் பண்ணுவாங்க, என்னையும் வலியுறுத்துவாங்க, அப்படி குழந்தைய சொல்லணும். அம்மாவே ரொம்ப நேரம் தூங்குனாங்கன்னா நான் ஏன் எந்திரிக்கணும், அப்படி குழந்தை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்பா எந்திரிக்கவே மாட்டார், அப்படி பிள்ளைகள் சொல்லக்கூடாது. உடன்படிக்கை பண்ணின கணவன் மனைவிகள் பிளான் பண்ணி குடும்பத்தை அழகா திட்டமிடலாம். உண்ண உடுக்க போதும் என்று இருந்தால் போதும்னு சொல்லிட்டு மேக்சிமம் சத்தியத்துக்கு நேரங்காலங்களை இன்வெஸ்ட் பண்றவங்க மட்டும்தான் குடும்பத்தோட ரட்சிப்படைய முடியும். ஏன்னா அவங்க கையில எல்லாமே இருக்கு. எந்த காரியத்துக்கு நேரத்தை சுருக்கலாம், எந்த காரியத்துக்கு நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக எப்படி இருக்கலாம்னு யாரும் ஒரு உடன்படிக்கை செஞ்ச ஒரு குடும்பத்துக்குள்ள மூணாவது நபர் புகுந்து ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை. யாருக்கு யாரும் போன் பண்ணி நீங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியதுலாம் இல்லை. ஏன்னா அவங்க குடும்பமே ஆல்ரெடி எப்படி இருக்குது, சத்தியத்துல இருக்கு. அவங்க இந்த சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சு நடந்தாலே ஒருத்தர் ரட்சிப்புக்கு மற்றொரு என்ன பண்ணலாம், தாராளமா உதவி செய்யலாம். கடைசியாக நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 அப்படியே வாசிட்டு வாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இந்த வசனம் யாருக்கு பேசுறாருன்னா, உடன்படிக்கை பண்ணின கணவன் இருப்பாங்க, மனைவி பண்ணிருக்க மாட்டாங்க. மனைவி பண்ணிருப்பாங்க அல்லது கணவன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க பாருங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்தா கூட பயபக்தியோடு உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு அநேகர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெந்தகோஸ்தைக்கு போன வரைக்கும் இவரை எனக்கு பிடிக்காது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு காட்டேஜ் மீட்டிங் போயிருந்தப்ப, இவர் எப்ப பார்த்தாலும் கை தட்டுவாரு, தாளம் தட்டுவாரு, வீட்டுக்குள்ள ஒரே ஆரவாரம் பண்ணுவாரு. இப்ப இந்த கிளாஸ்க்குன்னு எப்ப போக ஆரம்பிச்சாரோ இவர்கிட்ட நிறைய மாறுதல் தெரியுது பிரதர், அதனால நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். யாரு சொன்னவங்க? யாரு? சத்தியத்துல இல்லாதவங்க. அப்ப அவர் நடத்தை என்ன பண்ணிருக்கு? இப்படி அவிசுவாசியான மனைவியையும் யார் ஆதாயப்படுத்தலாம்? சத்தியத்துல இருக்கிற பிரதர்ஸுங்க கண்ணியமா இருந்து சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடிக்கு இவங்க வீட்டுல சாட்சியா இருந்தாங்கன்னா சத்தியத்தில் இல்லாத மனைவிகள் உள்ளத்தையும் தொடலாம். அதே மாதிரி சத்தியத்தில் இல்லாத கணவர்களையும் தங்கள் நன்னடத்தையின் மூலமாக மனைவிகள் என்ன பண்ண முடியும்? மாத்த முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் சத்தியத்துல இருந்தா கூட அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பிரதர் எழுதியிருக்காரு. கப்பிள்ஸா இருக்கிறது ஒரு சந்தோஷம் தான். ஆனா மனைவி இருக்கிறாங்க, கணவன் இல்ல, கணவன் இருக்கிறாங்க, மனைவி இல்லைன்னா அந்த ஒருத்தருடைய ஜெபத்தினால அந்த குடும்பம் தாங்கப்படுமா? அப்போ நம்மளுடைய நடத்தை எந்த அளவுக்கு முக்கியம்? அடுத்த வசனம் படிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமா, அப்போ சகோதரிகளுக்கு மேற்கொண்டு சில ஆலோசனைகள் கொடுக்கிறாரு. வெளியரங்கமான மேக்கப் தேவையில்லாது. அது நம்ம சகோதரிகள் மோஸ்ட்லி அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்க யாரும் செய்யறது இல்லைங்கிறதுக்கு அது தேவையில்லை. உள்ளத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஆவியின் குணங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி. முக்கியமான பாயிண்ட். இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறாரு. பூர்வத்துல பேர் பெற்ற ஸ்திரீகள்லாம் எப்படி தேவனுக்கு முன்னாடி சாட்சி வாங்கினாங்க அப்படின்னா, சாரால் ஆபிரகாமை என்னன்னு கூப்பிட்டுருக்காங்களாம். தெரியுதுங்களா? இப்ப கணவனை எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட உயர்வான ஒரு வார்த்தை ஆண்டவனா என்ன அர்த்தம்? தன்னை ஆள்கிறவர். புரியுதுங்களா? எதுவுமே வேதத்துல இல்லாததை நம்ம உங்க மத்தியில என்ன பண்ணல, பேசல. சிந்திச்சு பார்த்து கணவனுக்குரிய போர்ஷனை கணவனும் மனைவிக்குரிய பாகத்தை மனைவியும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆத்மார்த்தமான ஒரு உறவு இருந்தா உங்க குழந்தைகளுக்கும்
பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாக குடும்பத்துக்கு நன்மை தான் கொண்டு வருமே தவிர ஒருபோதும் இப்படிப்பட்ட சத்திய பாடங்கள் நம்மள தேவனை விட்டு என்ன ஆகாது, வழி விலக செய்யாது. நெக்ஸ்ட் முடிச்சிட்டீங்களா? அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமா, வேதத்தில் சொல்லப்பட்ட மனைவிக்குரிய பொறுப்பை மனைவி செய்து கீழ்ப்படிந்து இருந்தா எந்த ஆபத்துக்கும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நான் வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. இதுலதான் உங்க ரட்சிப்பையே தேவன் வச்சிருக்காரு. இப்ப கணவன்மார்கள் வெளியில போய் பயங்கரமா ஊழியெல்லாம் செஞ்சு பெரிய பெரிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரலாம், வந்து மனைவியின் மேல எரிஞ்சு விழுந்தா இவர் கேரக்டர்ல வளரல. மனைவி எக்லீஷியாவுக்கு வரும்போதோ மற்ற இடங்கள்லயோ அவங்க நல்ல ஒரு சாட்சி உள்ளவங்களாக காணப்பட்டு வீட்டுக்குள்ள கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய மறந்துட்டு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இல்லாம போயிட்டா அவங்க ரட்சிப்பு இல்லை. அப்போ ஒரு ரட்சிப்பு நிர்ணயமாகிற இடம் எது? குடும்பம். இந்த குடும்பம் பரலோக குடும்பத்திற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக தேவன் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம ரட்சிப்பை யாருக்குள்ளேயே வச்சிருக்காரு? நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்ம பிள்ளைங்க. இந்த சின்ன குடும்பத்துக்கு உண்மை இல்லாம இருக்கும் பொழுது எக்லிசியாவா கூடி வர்ற இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு உண்மையாவும் இல்லைன்னா பரலோக குடும்பத்துக்கும் நம்மளால உண்மையா இருக்க முடியாது. எனவே ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எல்லாருக்கும் எல்லாரும் ரட்சிப்பை பெறும்படி நம்ம பிரயாசப்படக்கூடியவங்களா இருக்கணும்னு ஃபைனலாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வாசித்து நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமா, பிறன் யாரு? இப்ப இந்த இடத்துல இந்த பாடத்துல நம்ம கேட்டபடி எனக்கு எனக்கு என்னுடைய தூக்கம், என்னுடைய உணவு, நான் படுத்திருந்திருக்கிற இடம், நான் போறேன் வேலைக்கு, இப்படினே ஒரு கணவன் யோசிச்சார்னா பிறன் யார் இந்த இடத்துல? மனைவி. மனைவிக்கும் தூக்கம், மனைவியும் சாப்பிடணும், மனைவியும் ஓய்வு எடுக்கணும், மனைவிக்கும் உணர்வு இருக்குங்கும் போது இது பிறனுக்கானவைகளை நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு எனக்கு என்று மாத்திர மனைவி யோசிக்காம என் கணவர் வீட்டுக்கு வருவார், அவர் வரும்போது நான் சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும், அவருக்கு தேவையான பணிவிடைகளை நான் செய்யணும், அவர் ரட்சிப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், என் ரட்சிப்புக்கு அவர் சப்போர்ட் பண்ணணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்ப ஊழியத்தை எங்கேயே தொடங்கணும். நம்ம ஊர் ஊரா போறோம் இல்லைங்களா? அது செகண்ட். ஃபாலோ கிளாஸ் எடுக்க போறது, கன்வென்ஷன் போறது, எல்லாமே போறோம். அநேக மனிதர்கள் முன்னாடி நம்ம சத்தியத்துல இருக்கிறதா காண்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது ஈஸியா காமிச்சிடலாம். ஏன்னா வீட்டுல வேற மாதிரி இருப்போம், வெளியில வேற மாதிரி இருப்போம். சொந்த குடும்பத்துல அவங்க ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் சாட்சி சொல்லிட்டாங்களாம். உண்மையிலேயே அது பரலோகத்துக்கு உதாரணமான குடும்பம். 2 பேரையும் பத்தி பிள்ளைகள் வந்து சொல்லணும், எங்க அப்பா அம்மா அப்படி இருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம பெருசா யோசிக்கிறோம், நம்ம ரட்சிப்பு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. இதுலயே கேரக்டரையும் வளர்த்துக்கலாம். பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பரஸ்பர அன்பு, தியாகம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது, ஜீவனையே கொடுக்கறது எங்கதான் இருக்கு? குடும்பத்துக்குள்ளேயே இருக்குங்க. கணவன் சத்தியத்துல இல்லைனாலும் ஜீவனை கொடுங்க. ஏன்னா அந்த தலைமைக்கும் நீங்க கட்டுப்படுறீங்களான்னு தேவன் பாக்குறாரு. சத்தியத்திலே இல்லையா அவரையே நான் மதிக்கணும் அப்படி இல்ல. சத்தியத்துல இல்லாத மனைவிக்கு நான் ஏன் கடமைகளை செய்யணும் அப்படியும் இல்ல. கூடுமான வரைக்கும் நமது அன்பு எப்போதும் மாறாததாக காணப்பட்டால் நிச்சயமாகவே பரலோக பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான சத்தியத்தை நாம கேட்டோம். சத்தியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் 1000 துதிகளை சொல்லிக்கொண்டு இந்த பாடத்தை எடுத்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். அப்போ நாம இந்த சத்தியத்தின்படி கேட்ட சத்தியத்தின்படி தலைப்பு என்ன? கிறிஸ்துவுக்குள் கணவன் மனைவி. கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தலை, கிறிஸ்து அதுக்கு அடுத்தாப்புல யாரு? கிறிஸ்துவின் சரீரம், அடுத்த யார்? திரள் கூட்டம். இந்த ஆர்டர் வைஸா பார்த்துட்டு கடைசியா முடிக்கும்போது ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் அன்பு செலுத்தி, வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும். என்ன செஞ்சாலும்
ஏன் சரீரம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அது என்னது, அங்க என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனாலும் மாம்சம் போராடும், ஒன்னும் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி போராடும். அடுத்த செகண்ட் அந்த மாம்சத்தை தூக்கி தூர போட்டு ஏன் சரீரம் அப்படின்னு நினைச்சிட்டாலே. ஆதாம் நினைச்சாங்களா, பழத்தை திங்கும்போது நம்ம சகோதரர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, பழத்தை சாப்பிடும்போது ஆதாம் பழத்தை ஏவாள் கொடுக்கும்போது சாப்பிடும்போது வாங்கி ஒரு அரை விட்டு தூக்கி தூர போட்டிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காருனாங்க. ஆனாலும் ஆதாம் அதை செய்யலை. என்ன செஞ்சாங்க, ஏன் சரீரம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அன்பினால தான் அந்த பழத்தை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. சகோதரர் ஆரம்பத்தில் அது அழகா சொன்னாங்க, ஒரு பரிபூர்ண மனுஷனை 2 பிரிவா பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அதுதான் சகோதர சகோதரிகள். அப்போ சகோதரர்கள் அப்படி இருந்தாங்க, ஒரு என்ன சொன்ன ஒரு ஆளுமை தன்மையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த சகோதரிகள் எப்படி இருந்தாங்க, ஒரு மென்மையான இருந்தாங்க. ஒரு பரிபூரண மனுஷனை 2ஆ பிரித்து இந்த பூமியில் கொடுத்து மறுபடியும் அவங்கள ஒன்று சேர்க்கிறது தான் எங்க ராஜ்யத்தில் ஆசீர்வாதமாக இருக்க, ராஜ்யத்தை ஆசீர்வதிக்க கிறிஸ்து, அந்த நம்முடைய கணவனாகிய கிறிஸ்து மூலமா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாம கிறிஸ்துவுக்கு யாரா போறோம், யாரா போறோம். அதுதான் நம்முடைய மணவாளன் சொல்லுவார், என் பிரியமே ரூபவதியே மணவாட்டியே அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் கிறிஸ்து மேல காமிச்ச அன்பை கிறிஸ்து நம்ம மேல காமிக்கிறாங்க. அந்த அன்பை வாங்கி நாம கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உண்மையா வாழ்ந்து இந்த சத்தியத்தில் இன்னும் பொறுமையோடு இந்த ஓட்டத்தை முடித்து சீக்கிரம் திருச்சபையாக மாற தேவன் தான் நம்ம கிருபை செய்வாராக. சத்தியத்தை எடுத்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு மீண்டும் நன்றி வாழ்த்துன்னு சொல்லிக் கொடுக்கிறோம். நாம் எழுந்து இறுதி பாடலாக நாம் யாவரும் எழுந்து ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் முடிந்தவுடனே நம்முடைய அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தமாய் இந்த காணான் ஏகிடுவே பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இந்த காணான் ஏகிடுவே பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு போதமா என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா தேடினின்றென்னை தூக்கியெடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானையே உள்ளம் உருக்கின கண்மாரியே கண்டு நன்றியும் கண்பாடிடுவே. ஆனந்தமா வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமா செய்திடம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். போதும் வேறே இல்லை என்றும் எனக்கவனாகவே. ஆனந்தமா இன்பக்களால் ஏகிடுவேன் பிதா
அனுபவம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார் ஆனந்தமா. சசிகுமார் அவர்கள் ஜெபத்தின் நிறைவு செய்வார்கள். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்க அன்பு பரிசுத்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள எங்கள் அன்பு பிதாவே, இந்த ஒரு நல்ல வேலைக்காக உங்களுடைய சமத்தில் வந்திருக்கோம் கத்தாவே. இந்த காரிய வேளையிலும் இதுவரை எங்கள் தாவே உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியான தண்டத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீ தந்ததற்காக உம்மை நன்றி செலுத்தும் கத்தாவே. கடந்த காலங்களே கத்தாவே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தால், உம்மை விட்டு தூரம் சென்றிருந்தால் கத்தாவே தயவு மன்னித்து இந்த வேளையில் ஒரு முறை கூட எங்களை பரிசுப்படுத்தணுமாய் செபிக்கிறோம்ப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் அதன்படி ஜீவிக்கவும் உமக்காய் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவிச்சிங்க. இந்த பந்தய பொருளுக்காக ஓடுறோம் நாங்கள் கத்தாவே, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சத்தியத்தை கற்றுத்தந்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியப்பிறாக இன்னும் அதிகமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத உங்களுடைய அன்பின் கரம் ஒவ்வொரு ஆண்டு வழி நடத்தவனுமாய் எங்கள் அருமை ரட்சகரும் போதனுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து